வணக்கம் யூடியூப் கூட்டர்ஸ். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசியல் என்பது தினம் தினம் ஒரு திருப்பமாக இருக்கிறது. ஸோ இந்த சமகால அரசியல் நிகழ்வுகளை குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர், வரலாற்று ஆய்வாளர் தோழர் மைனர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். நீங்கள் தொடர்ந்து ஒரு 2-3 ட்வீட்டாகவே ஒரு விஷயத்தை, அது சமீப நாட்களாக ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணிட்டே இருக்கிறீங்க. அது என்னன்னா டிவிகே = ஆர்எஸ்எஸ் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட அமைச்சரவையில் விசிகா, யூஎம்எல் உட்பட எல்லாரும் பங்கேற்க போகிறாங்க. சிபிஎம் சிபிஐ வெளியிலேருந்து ஆதரவு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக ஏன் இன்னைக்கு அமைச்சரவை பங்கேற்பில் கூட அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுடைய அந்த ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உண்மை, இதை ஆரம்பிக்கும் பொழுது ஃபன்னியாக ஆரம்பித்தாலும் இது ஃபன்னி இன்டர்வியூ கிடையாது, முழுக்க ஒரு சீரியஸான இன்டர்வியூ. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். ஒருவேளை என்னோடய நேரேஷனில் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் அதை பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். டிவிகே = பிஜேபி அப்படின்னு நான் தொடர்ந்து முன்னத்துலேருந்தே பேசிட்டு வரேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி எழுச்சி தமிழர் அவர்களும் பிஜேபியினுடைய கள்ள குழந்தை, பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிறது அவரும் பேசியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைனே அவர் பேசியிருக்காங்க. விசிகாவில் பலரும் அதை பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் பல கட்சியிலேருந்து பேசியிருக்காங்க. இப்போ நான் குறிப்பாக போடுறதுக்கு ஏதோ திமுகவிற்கு எதிராக ஒரு கட்சி வந்துருச்சு, அதனால் நான் திமுக கூட்டணியை ஆதரிக்கணும்னுடைய பேசிட்டேன், அதனால் திமுகவுக்கு எதிராக வர்றதுனாலே இவங்களை அடித்து காலி பண்ணணும், அதனால் வர்ற எல்லாருக்கும் ஒரு சாயத்தை பூசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு சாயத்தை பூசிடணும் அப்படிங்கிறது கிடையாது. திமுகவை விட பெட்டராக ஒரு கட்சி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த கட்சி நம்ம ஆதரிக்க போகிறோம். திமுகவை விட அதிகமான சமூக நீதி கொள்கையை உண்மையிலே பேசுகிறாங்க, பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை, மார்க்சினுடைய கொள்கைகளை பேசுகிறாங்க, மக்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் போடுறாங்கனாக்கா அதை ஆதரிக்கக்கூடிய வேலையை விட நமக்கு வேறு வேலையே கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம சேனல் திறந்துருக்கோம், பெரியார் அம்பேத்கர் தான் படித்து வச்சுட்டு நம்ம பேசிக்கிட்டும் இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெரியார் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்கிறாங்க. இந்த ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது சில பெரியார் அமைப்புகளுக்குள்ளேயுமே ஆதரிக்கக்கூடிய மனநிலை இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்தாகணும், யாரும் குற்றத்துக்காக சொல்லலை. அப்போ ஏன்னாக்கா அவர் தான் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்கிறார்ல, அப்புறம் என்ன நம்ம அதை டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திமுகவுக்கு பேசுகிறதுனால யார் வந்தாலுமே நீங்கள் சாயம் பூச பார்க்குறீங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னவங்க கூட இப்போ எங்கே நகர்ந்துருக்காங்கனாக்கா, ஆஹா இவன் ஆர்எஸ்எஸ் ஆண்டா, பிஜேபியினுடைய கள்ள குழந்தை தான், எழுச்சி தமிழர் சொன்னது மாதிரி, அப்போ இவன்ட்டு நம்ம உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தாவேகாவுக்கு எதிராக பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சொன்னவங்க மறுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க. அப்போ நாம் சொன்னது என்னன்னாக்கா, வெறுமனே டிஎம்கேவுக்கு எதிராக வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை, வர்றது போதே ஸ்மெல் பண்ணிட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பெரியார் அம்பேத்கர் கொள்கையை பேசிக்கிட்டு வர்ற ஒருத்தவங்க தன்னுடைய செயல்பாடுகள்லையும் பெரியார் அம்பேத்கருடைய கொள்கைகளை பேசுவாங்க. சனாதனம் என்கிற வார்த்தையை வாயிலே உச்சரிக்காமல், ஆர்எஸ்எஸ் என்கிற வார்த்தையை தன் வாயால் உச்சரிக்காமல், வர்ணாசிரமம், ஜாதி ஒழிப்பு, ஜாதி தீண்டாமை, இந்த வார்த்தையெல்லாம் உச்சரிக்காத ஒருத்தர் நான் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொன்னாக்க நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் பேசாத ஒருத்தர் எப்படி பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவராக ஏற்றுக்க முடியும்? இதை பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொன்ன உடனேயே பலரும் அவரை ஆதரித்து அவங்க சொல்கிற பொய்களை என்டார்ஸ் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறவங்க வேணால் இருக்கலாம், அவங்களுக்கு சுயநலம் இருக்கலாம். நமக்கு இப்படி சுயநலம் எதுவும் இல்லை. அதனால் இப்படி பேசுகிறவங்க பெரியார் அம்பேத்கருடைய மனுதர்மம் குறித்தோ, அவங்க சொன்ன மனுதர்மத்துக்கு எதிரான விஷயங்களை குறித்தோ, வர்ணாசிரமத்துக்கு எதிரான விஷயங்களை குறித்தோ பேசாமல், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசாமல் ஒருத்தவங்க இருக்காங்கனாக்கா கண்டிப்பாக அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தைகள் தான். கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எங்கேயும் போய் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிராஸ் செக் பண்ணுறதோ, இது என்ன ரூட்டில் வந்திருக்காங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன டிரான்சாக்ஷனாக இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணி இதை பாத்தியா அப்படின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் பேசாத ஒருத்தவன் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்கிறானாக்கா அவன் டுபாகுரு. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்னு சொல்லாமல் இங்கே யாரும் கட்சி ஆரம்பிக்க முடியாது. ஒருவேளை அப்படி ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்க பிஜேபின்னு ஈஸியாக முத்திரை குத்தப்படுவாங்க, ஈஸியாக அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வரும் பொழுது பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிற ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு மட்டுமே வர்றாங்க. இப்போ சரி, எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இது நமக்கு தெரியும், ஆனால் மக்களுக்கு நம்ம சொல்லி ஆகணும்ல. அப்போ எப்படின்னாக்கா, பிஜேபியினுடைய அரசியல் வடிவம், அவங்களுடைய எப்படி அரசியல் செய்வாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆனந்த் தெல்டும்டேன்னு அம்பேத்கருடைய ரிலேஷன் அவர் ஒரு வகையில் பேரன் முறை வருவார். அவர் ஐகோனோகிளாஸ்ட் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகம் படிச்சுனாக்கா உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்ட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. கல்ட்டு கூட்டம்னாக்கா வழிபாட்டுதலுக்குரிய ஒரு கூட்டம். ஒருத்தரை வழிபாட்டுக்குரிய நபராக எடுத்துப்பாங்க, அவங்கள வழிபட மட்டுமே செய்வாங்க. அவங்க நல்லவரா கெட்டவரா, அல்லது அவங்க கொள்கை பேசக்கூடியவங்களா, பேசுகிற வார்த்தைக்கு உண்மையாக இருக்காங்களா, மக்கள் நலன் சார்ந்து பேசுகிறாங்களா, எதுவுமே அந்த கூட்டத்துக்கு தெரியாது.
வெறுமனே கடவுளா மட்டுமே ஏத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ, எங்க வா எங்க போன்னு சொல்றாங்களோ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆட்டு மந்தை போல ஒரு அணில் மந்தைகள் இன்னைக்கு பின்னாடி போகும். அதான் கல்ட்டு கூட்டம் அப்படின்னு சொல்றது. அவர் மீது எந்த விமர்சனமும் இருக்காது, அவர் மீது எந்த கருத்தும் இருக்காது, வெறுமனே ஒரு நாயக வழிபாடு. இதுதான் வந்து பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் தான், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோடி அவர்களை உள்ளே கொண்டு வரும்பொழுது இப்படி ஒரு நாயக வழிபாட்டோட தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ உள்ளே கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, மக்கள்கிட்ட அவரை பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, அவர்கிட்ட இல்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி, அவர் செய்யாத விஷயங்களை செஞ்சார்னு சொல்லி, அதை ஃபேக் ப்ரப்பகண்டா பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஃபேக் நியூஸாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஃபோட்டோஷாப் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பாங்க. சோஷியல் மீடியா மூலமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. மைக்கை பிடிச்சி பயங்கரமாக பேசி, இவர் வந்தாக்கா பெட்ரோல் விலையை 40 ரூபா ஆக்கிடுவார், இவர் வந்தாக்கா டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பை வந்து ஈக்குவலாக ஆக்கிடுவார், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா பிளாக் மணியை ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து போட்டுருவார் சுவிட்சர்லாந்துலேருந்து. இப்படி பல விஷயங்களை பேசுவாங்க. மக்களும் வந்து ஆஹா இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி பண்ணவே இல்லையே. முக்கியமானதை விட்டுட்டீங்க. என்ன, குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும்போது 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை அடைச்சு மேலும் 1.5 லட்சம் கோடி ரூபாயே எக்ஸ்ட்ரா பேங்க்ல கொண்டு போட்டார். இப்படின்னு அந்த சமயத்தில் நாம் நம்பக்கூடிய, நாம் வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்தந்த ரீஜியன் லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பேச வைக்கிறது. அப்போ அவங்க பேசும்பொழுது நாம் நம்பக்கூடிய நபர்கள் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம தலைவராக ஏற்றுப்போம். அப்போ அவங்களே வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாயை அடைச்சி மேலும் 1.5 லட்சம் கோடி ரூபாயை போட்டார். மோடி வந்து பயங்கரமாக குஜராத்தை வந்து வளர்த்துட்டாப்ல. நீங்கள் கும்பகோணத்துலேருந்து குனிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குஜராத் தெரியும். அந்த அளவுக்கு பயங்கரமாக வளர்ந்து போச்சு குஜராத். எனக்கா நம்ம நேரடியாக எல்லாத்தையும் புட்டு பேச வேண்டியதாக இருக்குது, உடச்சி பேச வேண்டியதாக இருக்குது. இதை வந்து சீமான் மட்டுமே பேசலை, மோடியை புகழ்ந்து அன்றைய வைகோ அவர்களுமே பேசியிருக்கிறார். பயங்கரம். எனக்கா நம்ம வந்து ஊர் கிணத்து தவளை இங்கே தான் இருப்போம். தமிழ்நாட்டு அரசியல் தான் நமக்கு தெரியும். பெரியார், அப்புறம் அண்ணா, கலைஞர். அப்போ இங்கே யார் என்னென்ன பண்ணாக்கா, எம்ஜிஆர் எப்படி இருந்தார், ஜெயலலிதா அவர்கள் எப்படி இருந்தாங்க, இங்கே உள்ள அரசியல்வாதிகள் லோக்கல்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள பெரிய லீடர்கள் வரைக்கும் நம்ம யார் டுபாகுரு யார் உண்மைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறாங்களோ, டெல்லி அரசியல் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுற்றி பார்த்துருப்பாங்க. எல்லா அரசியலும் பேசக்கூடிய இடமாக பார்லிமெண்ட் இருக்கும். அப்போ அங்கே வர டுபாகுரு யார், அங்கே வர அந்த நாயக வழிபாடோடு வர்றவங்க யார், அல்லது கொள்கையோடு வர்றவங்க யார், யார் உண்மை யார் பொய்ங்கிறது இந்த பீப்புளுக்கு தான் தெரியும். இங்கேருந்து போகிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு தான் அது தெரியும். அப்போ முழுக்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்து பார்லிமெண்ட் டைகர்னு பேர் வாங்கின நாம ரொம்ப நம்பிய தலைவர்களில் ஒருவர் தான் ஐயா வைகோ அவர்கள். கொள்கை புயல் அப்படின்லாம் பேசி துண்டு அப்படி தூக்கி போட்டு பேசுவார். அது அந்த என்ன பிரித்தானியாவிலே அப்படின்னு சொல்லி பேசுவார். ஸ்ரீலங்கன் அரசியல் பற்றி பேசுவார். இப்படி உலக அரசியல்லாம் புட்டு ஒபாமாவை பற்றி பேசுவார். டக்குன்னு இங்கே வந்து உள்ளூரில் இருக்கிற ஒரு தலைவர் பற்றி ஒபாமா பற்றி பேசிட்டு அப்படியே உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஒருத்தர் பற்றி பேசுவார். அந்த அளவுக்கான பயங்கரமான தலைவர். அப்போ இவ்வளவு அறிவோட உள்ள ஒருத்தவர் நாம பார்த்து வியர்ந்த ஒரு தலைவர் பொய்யா சொல்லுவார். அவர் சொன்னா தப்பா இருக்காது. அப்ப இவர் வந்து கரெக்டா உண்மையதான் பேசுவார். அப்ப இந்த நாயக வழிபாட்டை வைகோ அவர்கள் புகழ வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? இப்போ கூட்டத்தில் இருக்காங்க, இல்லை நான் அதெல்லாம் தூக்கி போட்டேன், இப்போல்லாம் டோட்டலாக ஏதோ ஒரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாத்தையும் உடச்சி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ வைகோ அவர்களை புகழ்ந்து பேச வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வருது? ஏன் இந்த பொய்யை வைகோ அவர்கள் பேசணும்? ஏன் வைகோ அவர்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் பேசினாரா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டே பேசினாரா? அப்போ தெரியும், ஆனால் நான் வந்து அப்படி பேசணுனாக்கா பொய் பேசியிருக்கேன்னு அர்த்தம். இல்லை தெரியாது அப்படின்னாக்கா தெரியாத விஷயத்தை எதுக்கு பேசுறீங்க? இந்த கேள்வி வருதுல்ல. ஏன்னா இதை ஏன் சொல்ல வரேன்னாக்கா, முடிஞ்சு போச்சு, சரி ஓகே, இப்போ இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க, திரும்ப எங்கே போக போகிறாங்க நமக்கு தெரியல. ஆனால் இந்த நாயக வழிபாட்டை தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்கள்கிட்டையும் அன்னைக்கு மோடிங்கிறது பெரிய பிம்பமாக இருந்துச்சு. ஆஹா, எனக்கு காங்கிரஸ் ஆட்சியில் பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு டோட்டலாக இன்னைக்கு விஜய் வந்தாக்கா எப்படி தமிழ்நாட்டு அரசியல் ஒட்டுமொத்தமாக நாளைக்கு இந்த சைன் போட்டாருனாங்க அடுத்த நிமிஷம் பெண்களுக்கான கொடுமைகள் எதுவும் நடக்காது, ஜாதி வன்கொடுமைகள் எதுவும் நடக்காது, சமூக நீதியினுடைய கொடியை அப்படியே தூக்கி நிமித்திடுவார். இப்படியாக நம்பப்பட்டுச்சுல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு மோடியை நம்மளும் நம்பணும். போத வரைக்கும் அண்ணா சார டீம் வேற. அப்ப இவர் தாண்டா அடுத்த நாயகன் வராண்டா, ஒரு நாயகன் உதயமாகறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா ஃபயர் விட்ட டீம் தான். அப்ப இது ஏன் நம்ம அப்படி ஃபயர் விட்டோம்னாக்கா, இந்த வைகோ போன்ற நபர்களால் வச்சு பேச வைக்கப்பட்டு நம்மளை கழுத்தறுக்கப்பட்டோம். அப்ப இந்த நாயக வழிபாட்டை இப்படி பேசி கொண்டாந்து சேர்ப்பாங்க. அது சேர்த்ததனுடைய விளைவு தான் 15 வருஷமா நம்ம மீள முடியாமல் உட்காந்துருக்கோம். இன்றைக்கும் பாருங்கள், பெட்ரோல் விலை டே பை டே இன்னைக்கு கூட 99 பைசா ஒன்றுமோ ஏறி வந்திருக்கு. 105 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்கு பெட்ரோல் விலை அதிகமாகுதுன்னு டீசலுக்கு மாறினாங்க. ஆனால் பெட்ரோலுக்கும் டீசலுக்குமே 4 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டீசல் விலை ஏறி போச்சுன்னு எல்பிஜிக்கு மாறினாங்க. டீசலுக்கு எல்பிஜிக்கு 3 ரூபா தான் டிஃப்ரென்ஸ்.
இப்போ கிடைக்கிறதும் இல்லை, எல்பிஜி கிடைக்கிறதும் இல்லை. இப்போ அது ஏறுதுன்னு சொல்லிட்டு பேட்டரிக்கு மாறுறாங்க. பேட்டரி விலையோட கார்கள் மார்க்கெட்டு ஏறிட்டு இருக்கு. அது எப்போ அந்த லெவலுக்கு வரப்போகுது நமக்கு தெரியல. அப்போ இதனுடைய விளைவை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மோடி அவர்கள் இந்த உக்ரைன் போர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈரான் உக்ரைன் போர், ஈரான் இஸ்ரேல் போர், அதில் சரியான டிசிஷன் எடுத்திருந்தாருனாக்கா இந்த பெட்ரோல் டீசல் விலையோ எல்பிஜி தட்டுப்பாடோ எதுவுமே இருந்திருக்காது. அப்போ இவங்களுக்கு உள்ள பிரச்சனை சரியான நபர் நம்ம தேர்ந்தெடுக்கல. அப்போ இந்த நபர்களை போர்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தது இருக்குல்ல, சேம் பேட்டர்ன் தான். சோஷியல் மீடியா நாம் நம்பக்கூடிய நபர்களை வச்சு அந்த பிம்பத்தை வந்து உருவாக்கப்படுத்துறது. இது ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால நம்ம விஜயை நம்பல. இந்த எக்ஸாம்பிள் நம்ம இல்லாம நாமளும் 18-19 வயசு ஃபர்ஸ்ட் ஓட்டரா இருந்தோம்னாக்கா, அல்லது ஒரு 20-25 வயசு நம்ம மதிக்கத்தக்க நபராக இருந்திருந்தோம்னாக்கா நல்லா ஈஸியா நம்பியிருப்பேன் விஜய், சத்தியமா நம்பியிருப்பேன் நான். அப்ப இந்த மாதிரியாக நம்ப வைக்கப்பட்ட அந்த அதே சேம் பேட்டர்ன் அப்படியே இங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்ப இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி தான் விஜயை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்க பாருங்க, 2 பேருக்கு நான் வித்தியாசத்தை சொல்றேன். மோடி அவர்கள் எங்கேயுமே பிரஸ் மீட் தரவே மாட்டார். பிரஸ் மீட் தரவே மாட்டார். ஏன்னாக்கா அந்த நாயக வழிபாடு உடஞ்சிரும். நான் எனக்கா மோடியை ரிசீவ் பண்ணுறவங்க என்ன நினச்சிட்டு, மோடி பயங்கரமான ஆள், 56 இன்ச்சு உடையவர், அவர் வந்து ரஷ்யா போறைய ஒரே ஒரு ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. பாகிஸ்தான் அப்படியே பார்த்தோன்னாக்கா பதந்து போய் நிற்கிறான், பங்களாதேஷ் வந்து உதிர்ந்து போய் நிற்கிறான். ஒரே வாரியில் முடியல சார். அமெரிக்காரன் மிரள்றான் சார், அமெரிக்காரன் மிரள்றான் சார், பயப்படுறான் சார், அரள்றான் சார் அப்படின்னு இங்கே ரங்கராஜ் பாண்டே நபர்கள் போன்ற நபர்களால் பேச வைக்கப்படுறது. அப்போ இதெல்லாம் நம்பி நம்ம ஏமாந்து போனோம்ல, இதே மாதிரி தான் இங்கே வருது. அப்போ எங்கேயுமே ப்ரெஸ் மீட்டை தர மாட்டேன், தந்தாருனாக்கா காலி ஆயிடுவாரு. ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் சந்திச்சாப்புல ஓ மை காட் அப்படின்னு தெரிச்சு ஓட்டாப்புல. அதை தாண்டி யூஎஸ்ல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல, அவரு உங்களுக்கு பேச தெரியாது பேசாம நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் காலி பண்ணிட்டாப்புல. உன்கிட்ட தான் கேட்கலாம், பதில் சொல்லு, வேணாம் விடு நானே பேசிக்கிறேன். அப்ப ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்கன்னாக்கா மாட்டிடுவாங்க, டோட்டலா காலி வருவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னாக்கா அவர் அறிவு சார்ந்த நபர், அவர் மேல விமர்சனம் இருக்கலாம், ஆனா அவருக்கு என்ன அரசியலுங்கிறது தெரியும். அப்போ அவர் ப்ரெஸ் மீட் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் ப்ரெஸ் மீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நாயக வழிபாடோட யார் வர்றாங்களோ, அந்த நாயக வழிபாடோட வர்றவங்கள தயவு செஞ்சு நம்பாதுங்க. ஏன்னா நாயக வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்கள கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு பதில் தெரியாது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த நாயக வழிபாடோட வர்றவங்க பேசவே மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி யார் வர்றாங்களோ ப்ரெஸ் மீட் தரலனாக்கா அவங்க நம்ம ஏற்றுக்க கூடாது. ஏன் ப்ரெஸ் மீட் தரலன்னு கேட்கணும். ஏன் மக்களுடைய கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப போகிறாங்க. மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள். ஒரு வாரத்தில் 53 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரே வாரத்தில் 7 நாளில் 53 கொலைகள். இது சின்ன வயசுல ஒரு குழந்தைகள்லேருந்து குழந்தையில ஆரம்பிச்சு சிறுமியிலிருந்து வயதான கிழமைகள் வரைக்கும் இதுல வந்து பாலியல் கூட்டு பாலியலோட இறப்பு, பாலியல் உள்ளுறவு இறப்பு, அப்புறம் அடிச்சு கொன்னது, மிதிச்சு கொன்னது, வெட்டி கொன்னது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல பெரும்பாலானவை வந்து பொதுவெளியில பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நடந்தது. இதுல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் இறந்திருக்கிறாங்க, ஆணவ படுகொலைகளும் நடந்திருக்கு. ஆனா அது அப்படி காதல் விவகார கொலைகள், அதாவது திமுக பிரிவில் நடந்தாக்கா அது ஆணவ படுகொலை, டிவிகே பிரிவில் நடந்துச்சுனாக்கா அது காதல் படுகொலை. இது நீளம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அரசியல். நம்ம அதை கத்துப்போமாக, நம்ம வந்து பின்பற்றணும், நம்ம அதை பின்பற்றுவோம். அப்ப இந்த நாயக வழிபாட்டோட வர்றாங்களா அவங்க பிரஸ் மீட் தர மாட்டாங்க, தந்தா காலி ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் மோடி வந்து எங்கேயுமே ப்ரெஸ் மீட் தர மாட்டார், விஜய் எங்கேயுமே ப்ரெஸ் மீட் தர மாட்டார். மோடி பேசுவார், எழுதி கொடுத்ததை ப்ராம்ப்டில் வச்சு அதை அப்படியே பேசுவார். இவரும் எழுதி கொடுத்ததை அப்படியே ப்ராம்ப்டில் வச்சு பேசுவார். நேராக அப்புறம் இதிலே வச்சு பிளேட்டில் A4 ஷீட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் மற்றவர்கள்லாம் A4 ஷீட் இல்லாமலாம் பேசுகிறாங்க? ஸ்டாலின் A4 ஷீட் இல்லாமல் பேசுகிறாரா? எடப்பாடி பழனிசாமி A4 ஷீட் இல்லாமல் பேசுனாரா? ஏன் ஜெயலலிதா அவர்கள் A4 ஷீட் இல்லாமல் பேசினாங்களா? எல்லாருமே A4 ஷீட்டை வச்சு தானே பேசினாங்க, எல்லாருமே பேப்பரை வச்சு தானே பேசினாங்க, எழுதி எடுத்துகிட்டு வந்து தானே பேசினாங்க. ஆமாம், எழுதி எடுத்துகிட்டு வந்து தான் பேசினாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. எழுதி எடுத்துகிட்டு வந்து பிரச்சாரத்தில் பேசுவாங்க, ஆனால் திரும்ப ப்ரெஸ் மீட் பண்ணும்பொழுது அங்கே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ப்ரெஸ் மீட்டு ஸ்டாலின் அவர்கள் செய்வார், இதே மாதிரி ப்ரெஸ் மீட் ஜெயலலிதா அவர்கள் செய்வாங்களா? என்னமா சொல்றீங்க? செய்வாங்க, ஆனால் லேட்டாக ஒரு டைமில் செய்வாங்க. சில சமயம் கொடநாடுக்கு போடுவாங்க வெயில் காலத்தில். ஆனால் அவங்களும் ப்ரெஸ் மீட்லாம் பண்ணியிருக்காங்களோ வைங்களா. இன்டர்வியூ வேணால் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கேட்டிங்கன்னா ஐ ஹேவ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இப்படி மைக் தூக்கி போட்டு. அதனால் ஸ்டாலின் அவர்கள் ப்ரெஸ் மீட் செய்கிறார். அப்போ ப்ரெஸ் மீட்டு இவர் மோடி பண்ணது கிடையாது, இவரும் ப்ரெஸ் மீட் பண்ணது கிடையாது. இப்போ இன்னொரு பக்கம் என்ன, A4 ஷீட்டை வச்சு தான் பேசுவாங்க, இவங்களும் A4 ஷீட் வச்சு A4 ஷீட் வச்சு பேசினாலும் ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்க. அப்போ இல்லை, அதை தாண்டி இன்னொரு இக்கும் இருக்கு. A4 ஷீட் இல்லாமலும் சில மேடைகளில் பேசுவாங்க. உதாரணத்துக்கு நேற்று வந்து பூண்டி கலைஞர் அவர்களோட கல்யாணத்து மேடையில் வந்து A4 ஷீட் இல்லாமல் தான் பேசிக்கிறாங்க. இப்படி பல இடங்களும் உண்டு. ஆனால் அப்படிலாம் நீங்கள் யாரும் நினச்சி கூட பார்த்து என்னதான் A4 ஷீட் வச்சு பேசினாலுமே அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குது, அல்லது பொதுவெளியில் தான் முதல்வராக இருக்கும் பொழுது அந்த தமிழகத்தில் என்ன நடக்குது, ஒருவேளை ரொம்ப ப்ரெஷராக என்ன வருது, என்ன அதிகமாக பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறுநாள் அதுக்கு அவங்க அறிக்கை கொடுப்பாங்க. மறுநாள் அவங்க நேரடியாக சில இடங்களில் பேசவும் செய்வாங்க. அப்படி
சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேசுறது நிறைய இருக்கு. முதல் நாள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேசு பொருளாக இந்த அமைச்சர்கள் போற இடத்துல ஏதாவது கண்ணாமண்ணு பேசி விட்டுறாங்க அப்படின்னு அது பயங்கர பேசு பொருளாக்குறாங்க. ஆவடிநாசர் வந்து கல் எடுத்து வீசுறாரு, அதை வந்து பேசு பொருளாகுது. அப்புறம் பேசும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை விட்டுறாரு, அது பயங்கர பேசு பொருளாகுது. இப்படி இந்த அமைச்சர்கள் அங்கங்கே பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த பேப்பர்ல தலையில் அடிக்கிறார் ஒரு தடவை KKSSR நினைக்கிறேன், அது வந்து பயங்கர பேசு பொருளாகுது. பொன்முடி ஒரு தடவை ஏதோ ஒன்று சொல்றாரு, அது ஓசி பஸ் சொல்றாரு, அது பேசு பொருளாகுது. இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயங்கர பேசு பொருளானவங்க மறுநாள் வந்து சோஷியல் மீடியா பேசு பொருளாகுது. மறுநாள் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர தலைவலியை உண்டு பண்ணுது, என்னோட தூக்கத்தை கெடுக்குது. தயவு செஞ்சு அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பொதுமக்கள் கிட்ட அணுகும் பொழுது பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும். நீங்க பண்றது சோஷியல் மீடியாவில் பயங்கரமா மக்கள் வந்து அதை அப்போசிட் பண்றாங்க, அதை விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் நீங்கள் உங்களை திருத்திக்கணும். நீங்க பண்றது மத்தளத்தின் இருபக்கங்கள் போல எனக்கு ஆகுது, என்னோட தூக்கம் கெட்டு போகுது. குறிப்பிட்டே அதை சொல்றாரு. காலைல எந்திரிக்கும் போது ஐயோ கட்சிக்காரங்க எங்க என்ன பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சிந்தனையிலே நான் எந்திரிக்கிறது மாதிரி இருக்குது, அதை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா சோஷியல் மீடியா உலகமா இருக்கு, நீங்க பண்ற எல்லாமே கேப்சர் ஆகுது, கவனமா இருங்க அப்படின்றது அவங்க வந்து பதில் சொல்றாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியில பொறுப்பாளரும் நிர்வாகியே கிடையாது. அவர் ஒரு தவறு பண்றதாக குற்றம் சாட்டப்படுது. 6 மாசம் போட்டு குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க, 7 மாசம் குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க. சைதை சாதி ஏதோ ஒன்று பேசுறாரு, பேச பொருளாது, வழக்கு போடுறாங்க, டெல்லி வரைக்கும் போறாரு அவரு. இப்ப கட்சியில இவர் பொன்முடி ஏதோ ஒன்று பேசுறாரு, அமைச்சர் பதவி விட்டே தூக்குறாங்க. பொன்முடியெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய சீனியர் தெரியுமா? திராவிடர் கழகத்துல இருந்து அங்கேருந்து திமுகவுக்கு வந்து அப்படியே வந்து மாணவர் அமைப்புல இருந்து வந்தவர் அவர், பெரிய சீனியர் அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக பேச பொருளாகுது, அமைச்சர் பதவி விட்டு தூக்குறாங்க. இப்படி என்ன நடந்தாலும் மறுநாள் ரியாக்ஷன் நடக்குங்க, அவர் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் நடக்கும். அல்லது மறுநாள் என்னன்னு ரிப்ளை கொடுப்பாங்க, அறிக்கை கொடுப்பாங்க. அல்லது அந்த அந்த கட்சியிலேருந்து அதற்குரிய பொறுப்பாளர், செய்தி தொடர்பாளர் யாரு, RS பாரதி அவர்களா, அவர் வந்து பேசுவார். அல்லது இவங்க சபாபதி அவர்களா, அவர் வந்து பேசுவார். அல்லது கட்சியில வேற எந்த மூத்த இளங்கோவன் வந்து பேசுவாரு, பதில் கொடுப்பாரு. ஆனா இந்த கட்சியில பாருங்க, என்ன நடந்தாலும் பிரஸ் வந்து சந்திக்க மாட்டாங்க. பிரஸ் கேட்கிற கேள்விக்கு அவங்க எந்த பதிலும் சொல்லுவாங்க. அதே போல இந்த ரியாக்ஷன்களுக்கு பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து வர விஷயம் இருக்குல்ல. ஸ்டாலின் வந்து இப்படி மேடையில சொல்றாரா, மூத்தவர்கள் ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னாரா, அச்சத்தில் புலம்புகிறார் ஸ்டாலின் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க. இப்ப கலக்கத்தில் இருக்கிறார் ஸ்டாலின்னு பேசுவாங்க. ஆனா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஜெயிச்சதுக்கப்புறம் பதவியேற்பு விழாவில் தான் பேசுகிறாரு விஜய். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கல. ஆனால் இதை பற்றி எந்த கேள்வியுமே எழுப்ப மாட்டாங்க. அப்போ எதுவுமே பேசாத ஒருத்தர் வந்து எப்படி பெரியார் கொள்கை தலைவர், அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் இந்த பெரியார் அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவர்னு சொல்கிறாங்கனாக்கா, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க சிஎம் ஆகணும் அல்லது உயரிய பொறுப்புக்கு வரணும்னாக்கா நீங்கள் பிஜேபியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியே ஆகணும். இங்கே ஏன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள தாமரைனாக்கா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இதில் கூட மலராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் தாமரையோ பிஜேபி உள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ இங்கே பிஜேபி உள்ளே வரணும்னாக்கா பிஜேபி எதிர்க்கிற ஒரு நபராக அவங்கள காமிச்சு அவங்கள நீங்கள் சிஎம் ஆக்கிக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்களை இயக்கலாம். அதுதான் விஜய். ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ். ஆமாம், ட்ரோஜன் ஹார்ஸ். அப்படி தான் உள்ளே கொண்டு வந்து விஜய் உட்கார வச்சிருக்காங்க. எப்படிங்க இதை சொல்கிறீங்க? இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சரா ஒரு இல்லை, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களை அமைச்சராக்கியிருக்காங்க. இது நம்ம எடுத்துக்கலாம். 7 தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 4 பெண்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியலே 4 பெண்களுக்கு அமைச்சரவையில் பதவிங்கிற மிக அப்பட்டமான பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. பொய்யா? ஆமா, இல்லையா? ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் பேரில் 4 அல்லது 4க்கு மேற்பட்டவர்கள் வந்து அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்க உட்பட வந்து அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து முதல் முறை கிடையாது, ஏற்கனவே நடந்திருக்கு. 4க்கு மேற்பட்டவர்களே அவங்க வச்சிருந்திருக்காங்க. அப்போ இந்த பொய்யை பரப்புறாங்கல்ல, இது வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை கேரி பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ இது என்னக்கா, நான் 7 தலித்து கொடுத்துருக்காங்க, 4 பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த 7 தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்களா, 7 நம்பரை வச்சு கால்குலேஷன் கிடையாது. இப்போ நம்பரை வச்சு தான் கால்குலேஷன் அப்படின்னாக்கா, பார்ப்பனருக்கு எதுக்கு 2 கொடுத்தீங்க? சரி, 7 சமூக நீதிங்க, சூப்பருங்க, பார்த்தீங்களா, இது வரைக்கும் நடக்காது. 7 தலித்துகளுக்கு ஒரு அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய சமூக நீதி. சரி, 2 பார்ப்பனர்கள் கொடுத்துருக்காங்களே, இது சமூக நீதியா? அது சமூக நீதினாக்கா இது எப்படி சமமாக இருக்கணும்ல, அதான சமூக நீதி. இது சமூக நீதி அது. அப்போ ஏன்னாக்கா பார்ப்பனர்களுக்கு 100% கொடுத்துருக்காங்க அமைச்சரவையில். 100% எப்படி இல்லை, நீங்கள் ஒட்டுமொத்த இப்போ கால்குலேஷன் எடுத்தாக்கா 2%. 2% ஆமாம், 2 பேரை போட்டாங்க. ஒரு 2%. ஓகே, 2% தான். 2%க்கு 2 பேர். சரிங்களா? வகுப்பு வாரி விகிதாச்சாரமா எடுத்தாலும் 100% உள்ள வந்துருச்சு. நீங்க அந்த அமைச்சரவைக்குள்ள அந்த எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்கல்ல, எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டோட சேர்த்துருக்காங்கல்ல இப்ப பெரும்பான்மையோட, அதுல பாத்தீங்கன்னாக்கா மொத்தமே 2 பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. ஆமா, வேற எந்த கட்சியும் ஆதரவு கொடுத்த எந்த கட்சியும் பார்ப்பனர்கள் இல்ல. சிபிஎம்லயும் கேண்டிடேட் போடல. சரிங்களா? கேண்டிடேட் போடல, உடச்சு பேசி
பார்ப்பனர் கேண்டிடேட் போடல 2 தான். இன்னும் மிஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமே 2 தான் பார்ப்பனர்கள். அந்த 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. அந்த 2 பேருக்கு அமைச்சரவை. அப்ப ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? அப்ப அத்தனை பேருக்கு நீங்க 100% கொடுக்கணுமா இல்லையா? ஜெயிச்ச அத்தனை பார்ப்பனர்களுக்கும் நீங்க அமைச்சராக்கி இருக்கீங்க. அப்ப ஜெயிச்ச அத்தனை பட்டியல் சமூகத்தினருக்கும் நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும்ல. அப்ப ஜெயிச்ச அத்தனை கவுண்டர்களுக்கும் நீங்க பதவி கொடுத்துருக்கணும்ல. ஜெயிச்ச அத்தனை முக்குலத்தோருக்கும் நீங்க பதவி கொடுத்துருக்கணும்ல. ஜெயிச்ச அத்தனை கோளார் சமூகத்துக்கும் நீங்க கொடுத்துருக்கணும்ல. ஜெயிச்ச அத்தனை மற்ற சமூகங்கள் செட்டியார், முதலியார், நாடாரு எல்லாம் ஜெயிச்சிருக்காங்கல்ல. அப்ப எல்லாரும் கொடுக்கணும்ல. எங்க பார்ப்பனர்களுக்கு மட்டும் ஜெயிச்ச எல்லாருக்கும் நீங்க அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க. பட்டியல் சமூகத்துல மட்டும் 7 பேருக்கு கொடுத்துட்டேன். எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? 7 மேற்பட்டவர்கள் ஜெயிச்சாங்கல்ல. அப்புறம் எதுக்கு எல்லாரும் கொடுக்கல நீங்க? அது என்ன பார்ப்பனர் மட்டும் ஜெயிச்ச எல்லா பார்ப்பனரும் நீங்க கொடுத்துருக்கீங்க? அப்ப இந்த 2 பேரை ஜெயிச்சவங்க போட்டாங்கல்ல. இது பேசு பொருள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 7 தலித்துகளை போட்டது. 7 தலித்துகளை போட்டது வந்து சமூக நீதியை கடைபிடிக்கிறதுக்கு இல்லை. ஒருவேளை சமூக நீதியை கடைபிடிக்கிறதுனா இந்த 7 பேரும் அவங்க சொல்ற கொள்கை தலைவர்னு சொல்ற பெரியார் அம்பேத்கருடைய கொள்கையை முழுசா உள்வாங்கின 7 பேரை போட்டாக்க சூப்பர். இவங்க யாரை போட்டிருக்காங்க? புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவிச்ச பட்டியல் சமூகத்தை சார்ந்த ராஜமோகன் அவர்களுக்கு. அப்புறம் மயக்க பிடிச்சாலே பொய்யை புலிகி தழுகிற பொய்வண்டி ராஜமோகன், இதுவும் சேர்த்துங்க. அவர் பொய்யா தானே புலிகி தள்ளுறாப்புல. நாங்கள் ஆளுநர்கிட்ட சொல்லிட்டோம் அன்னைக்கே ஆனால் இனிமேல் நாங்கள் பாருங்கன்னாப்புல. இன்னைக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து இன்னைக்கு அந்த அமைச்சரவை பதவியேற்பில் மட்டும் இன்னைக்கு 3ஆம் இடம்னு கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸில் 3ஆம் இடத்துக்கு தமிழ் தள்ளப்படும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தமிழ் மெல்ல சாகும். இது காலப்போக்கில் நடக்கும். ஆனால் இப்படி 3ஆம் இடத்துக்கு போனதுக்கு வந்து முதல் முறை அமைச்சரவை பதவியேற்பில், முதலமைச்சர் பதவியேற்பில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. வந்தே மாதரம் வந்து வச்சாங்க. அப்போ வந்து பயங்கர பேசு பொருளாக இருந்துச்சு. அது எப்படிங்க, அது இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட அந்த பாடலை வந்து நீங்கள் எப்படி ஒப்பீங்க? 1. 2வது தமிழ் தாய் வாழ்த்து அப்படி 3ஆவது நீங்கள் தள்ளுவீங்க. அப்போ இந்த பாடல் வந்து 2 முறை பாடப்படுது. தமிழ் தாய் வாழ்த்தை முதல் பாடுறீங்க, அதுவும் 3ஆம் இடத்தை தள்ளுறீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ண கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும். இப்போ வந்து ஏன் விமர்சனம் பண்ணலாங்கிற நம்ம கொஸ்டினை எழுப்பியாகணும். ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணல? அவங்க நிருபர்கள் கேட்குறாங்க. சிபிஎம்னுடைய தமிழ்நாடு செயலாளர் தோழர் சண்முகம்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து இல்லை நான் கேட்டேன் சிஎம்கிட்ட, அவர் ஒரு காரணம் சொன்னார். என்னன்னா ஆளுநர் வந்து இல்லைங்க இது யூனியன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், அவங்க வந்து இப்படித்தான் நடத்தணும்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, அதை எங்களால் மீற முடியாது, அஸ் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் மீற முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம். நாளைக்கு நீட்டுக்கு எதிராக நீங்கள் மசோதா போட்டு அனுப்புவீங்க. இது வந்து யூனியன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுங்க, இதை நாங்கள் முடிவெடுக்கிறதாங்க ப்ரோட்டோக்கால் படி, நாங்கள் இதுக்கு ஒன்றும் முடிவு எடுக்க மாட்டோங்க அப்படின்னாக்கா அவங்க சிஎம்கிட்ட கேட்டாங்க, அப்படி சொல்லிட்டாருங்க, அவ்வளோதாங்க, நாங்கள் அமைச்சரை வாங்கிட்டோம், நாங்கள் போகிறோம்ங்க, அல்லது நாங்கள் வந்து கூட்டணி வெளியிலேருந்து கூட்டணி உள்ளது கூட்டணி சொல்லிட்டோம், நாங்கள் அது கண்டுக்க மாட்டோம்ங்க அப்படின்னு போயிட்டே இருக்க மாட்டோம். நாளைக்கு நிதி எதுவும் தர மாட்டாங்க. என்ன ஏன் யூனியன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணணும், அங்கே உள்ள நிதித்துறை ரிலீஸ் பண்ணணுங்க, அதுக்கு சிஎம் என்னங்க பண்ணணும்? சிஎம் பேசிட்டாரு, அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேல்மட்ட குழு, உள்மட்ட குழு, செயற்குழு, பொதுக்குழு எல்லா குழுவும் பேசினார். அது நாங்கள் அடுத்த ஆட்சி மாறத்துக்குள்ள அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிடுவோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்துக்குமே யூனியன் கவர்மெண்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. திமுக பிறலையும் அப்படி தான் சொன்னாங்க. அப்போ சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்க? அடிச்சு புடலில் அடிச்சு வெளில தள்ளினாங்க. தமிழ்நாடு போராட்டம், தமிழ்நாடு வெல்லும் நீட்டை கொடுத்தாங்க, முடியாதுன்னாங்க. இது வரைக்கும் கோர்ட்டில் சண்டை போயிட்டு இருக்கு. அதை பொது வழியில் என்ன சண்டை போடுறோங்கிறத சொல்கிறாங்க. டீ காசை கட் பண்ணுங்கன்றாரு. டீ காசு என்ன? டீ காசு நான் எங்களுடைய போஸ்ட்மேன் வேலை தான் நீ உனக்கு சொல்கிறாப்புல. யார்? உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாப்புல. நீ பேப்பரில் எழுதிட்டு வந்து கூட அப்படி பேசலையே. சட்ட மசோதாக்கு கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சட்ட போராட்டம் நடத்தி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க திமுகவில். அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியில் இதே தான் பண்ணுவாங்க. நாங்கள் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு நாங்கள் வந்து ஒரு தலித் லீடர், அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து இவருக்கு ராம்தாஸ் அத்வாலேக்கு வந்து நாங்கள் மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டோம். பாருங்கள், நாங்கள் எல்முருகனுக்கு, அவர் தலித், அவருக்கு நாங்கள் வந்து இணையமைச்சர் கொடுத்துட்டோம். அப்புறம் பாருங்கள், குடியரசுத் தலைவர் அவங்க பட்டியல் சமூகம், அவங்களுக்கு அதுவும் பழங்குடி, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னும் பாருங்கள், நிறைய பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு நாங்கள் ஆணையத்தில் இதில் அதில் இப்போ இதில் என்னன்னாக்கா அந்தந்த பதவிகள் இருக்காங்களா, அவங்க வேணால் அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கலாமே தவிர அவங்கள நம்பி இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒன்றுமே போகாது. எப்படி போகும்? ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி பட்டியல் சமூகத்துக்கு அவங்களுக்கான உரிமைகளை எப்படி கொடுப்பாங்க? அப்படிதான் இப்போ வேணா ஒரு ஆர்டர் போட சொல்லுங்க. இப்போ வேணா ஒரு ஆர்டர் போட சொல்லுங்க. அனைத்து கோவில்களிலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் அர்ச்சகர்கள் போட சொல்லுங்க. அது பண்ண சொல்லலாம். எனக்காக கருவறை தீண்டாமைங்கிறது எவ்வளோ பெரிய தீண்டாமை. இது ஏன் பிரச்சனை? அண்ணன் அம்பேத்கர் மதம் மாறுறாரு.
இந்து மதத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரமாக இந்து மதத்தை வந்து நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லி கொடுக்குற ஆர்எஸ்எஸ் அந்த இந்து மதத்தில் தீண்டாமையை கடைபிடிக்காமல் இருந்திருந்தா ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏன் அந்த மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போகணும்? அப்போ அதில் அவ்வளவு தீண்டாமை இருக்குல்ல. கோவிலுக்குள்ளே அம்பேத்கர் போகும் பொழுது அவர் மேலே சாணத்தையும் கல்லையும் தூக்கி வீசுகிறாங்க, அவ்வளவு கழிவுகளை தூக்கி வீசுகிறாங்க. அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவன் தான் உள்ள விட மாட்டேங்கிறான்ல, அதனால தான் நான் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் லேட்டராக வந்து ஒரு மதம் மாறுறாரு. இப்போ இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. அப்போ இதே மாதிரி தான் இந்த நம்பர் ஆஃப் இத்தனை தலித்துகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ பிஜேபி வந்து தலித்துகளுடைய பாதுகாவலர் வேற யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஐகோன கிளாஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதே ஃபார்முலா தமிழ்நாட்டுக்குள்ள அப்ளை. நான் தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கிட்டே வரேன். நான் இதே தான் 7 தலித்துகளுக்கு கொடுத்துட்டோம். சரி, அறநிலைத்துறை யாரு கொடுத்தீங்க? ரமேஷ்ங்கிற ஒரு பார்ப்பனர் இருக்கு. அந்த பார்ப்பனர் யாரு? இந்த தஞ்சாவூர் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பதிவு போடுறாப்புல, சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க தமிழில் பண்ணணும்னு சொல்கிறீங்க, சரி ஓகே நல்லது தான். இதே மாதிரி மற்ற மத வழிபாட்டு தலங்கள்லையும் தமிழில் தான் நீங்கள் அங்கே அர்ச்சனை செய்யணும் அல்லது தமிழில் தான் அங்கே வழிபாடு செய்யணும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? போலி போராளிகளே, போலி அரசே அப்படின்னு அன்றைய அரசை கண்டித்து போடுறாப்புல. அதாவது என்னன்னாக்கா ஒரு இந்து முன்னணிக்காரன் போட்ட ட்வீட் மாதிரி இருக்கும், ஒரு அர்ஜுன் சம்பத் போட்ட ட்வீட் மாதிரி இருக்கும். இதுதான் அர்ஜுன் சம்பத் கேட்டுருக்காப்ல, ஒரு காடேஸ்வரன் போட்ட ட்வீட் மாதிரி இருக்கும் அது. இப்போ இது மட்டும் இல்லை, அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் 2020 அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் மாத்துறாரு. அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் அப்படி நிற்கிறாப்புல பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கோவில் பேக்ரவுண்டு, அது வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காப்புல. கோவில் நான் பேசும்பொழுது கூட உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் ட்வீட் முன்னாடி வந்திருக்கும். அதேமாதிரி இப்போ நான் இப்போயுமே உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த ட்வீட்டை காமிக்க சொல்கிறேன் பாருங்கள், அவருடைய அந்த போஸ்ட்டை. அதில் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி தூரமாக வந்து அந்த ஃபோட்டோஷாப்பில் அது கிடையாது, வெறும் கோயிலை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ரங்தல் கொடியை தூக்கி அவர் நட்டு வச்சிருக்காப்புல அந்த ஃபோட்டோஷாப்பில். பஜ்ரங்தல் கொடி, பஜ்ரங்தல்ங்கிறது மாட்டுக்கறியை ஏற்றிச் செல்கிற அல்லது கறிக்காக மாட்டை ஏற்றிச் செல்கிறவர்களை அங்கேயே வடமாநிலங்களில் நிப்பாட்டி அவர்களை அடித்து கொலை செய்கிற ஒரு கும்பல் தான் பஜ்ரங்தல். அப்போ மாட்டுக்கறியை உணவாக உண்பது யாருனாக்கா உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள், பெரும்பாலும் இஸ்லாமியர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? இப்போ அப்போ மாட்டுக்கறியை சாப்பிட்றவங்கள கறிக்காக ஏற்றிட்டு போகிறவங்களை அடிச்சு கொள்றாங்கனாக்கா யாரை அடிச்சு கொள்ளுது? இந்த பஜ்ரங்தல் சிறுபான்மையினரையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் அடிச்சு கொள்றாங்க. அப்போ அந்த பஜ்ரங்தல் கொடியை தூக்கி பஜ்ரங்தல் கொடின்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன்னாக்கா தெரியாமலாம் வச்சிருக்க மாட்டல, தெரியாம வச்சிருந்தா தேசிய கொடி வச்சிருக்கலாம், அல்லது வேற ஏதோ உங்களுடைய அமைப்பு கொடி இருக்குல்ல, விஜய் ரசிகர் மன்றம், மக்கள் மன்றம், அந்த கொடியை வச்சிருக்கலாம். பஜ்ரங்தல் கொடியை வைக்கிறனாக்கா அந்த புரிதல் இல்லாமல் நீ வைக்க மாட்டல. அப்ப இதை வைக்கிற ஒரு நபர் இந்த ரமேஷ்ங்கிற பார்ப்பனர், பிறப்பால பார்ப்பனருங்கிறதுனால நம்ம காரணம் பண்ணல. இந்த பேர் பார்ப்பனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்து முன்னணி பஜ்ரங்தலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பார்ப்பனருங்கிறதால எதிர்க்கிறோம். அப்போ ஒரு இந்து முன்னணிக்காரன் போடுற ட்வீட் அதே மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாப்புல, இவருக்கு எப்படிங்க நீ அறநிலையத்துறை ஒதுக்குவீங்கன்னு நம்ம சொல்லி கேட்குறோம். இது திட்டமிட்டு நடந்தது. நம்மள ஏற்கனவே அந்த துறையை சார்ந்த முதன்மை செயலாளர் வந்து ஒரு பார்ப்பன சமூகம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரும் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அப்போ என்னன்னாக்கா அறநிலையத்துறை இப்போ ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர் கைக்குள்ளே போயிடுச்சு. ஏற்கனவே பார்ப்பனர்கள்ட்ட தான் இருந்துச்சு. அப்போ நீதித்துறையில் பனகலரசர் தான் நீதித்துறையில் வந்து அறநிலைத்துறைங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி அதில் அன்றையிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 100 வருட பாரம்பரியம் உண்டு இந்த அறநிலைத்துறைக்கு. அன்றிலிருந்து இன்று வரை பார்ப்பனர் அறநிலைத்துறைக்கு அமைச்சராக வந்ததே கிடையாது. ஏன்னாக்கா அவங்க தான் ஆட்டையை போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்ககிட்ட பிடிங்கி அறநிலைத்துறைன்னு ஒன்று போட்டு கோவில் சொத்தை ஆட்டையை போடுறாங்கன்னா அது கோவில் சொத்துக்கு பாதுகாப்பு தான், அதை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. பாதுகாப்பு அதுக்கு முன்னாடி தனியாக இருந்தாலும் ஆட்டையை போட்டு போனாங்க. அப்புறம் ஒரு பாதுகாப்பு போட்டு அதை வந்து கவர்மெண்ட்டில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு வழிமுறையை கணக்கு வழக்குகள்லாம் போட்டு கணக்கு பிள்ளை போட்டு உட்கார வச்சு அது ஒரு அமைச்சர் துறையை உருவாக்கி அதுக்கு பார்ப்பனர் அல்லாத ஒருத்தரை காலங்காலமாக போட்டுட்டு வந்தாங்க. காங்கிரஸ் ஆட்சியிலையும் ராஜகோபாலாச்சாரி சிஎம்மா இருக்கும் பொழுது கூட அறநிலைத்துறைக்கு பார்ப்பனர் அங்கே அமைச்சர் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பனர் அமைச்சர் கிடையாது. கரசேவைக்கு ஆள் அனுப்புனா கூட அறநிலையத்துறைக்கு அனுப்பக்கூடாதுங்கிறதுல, ஏன்னா தமிழ்நாடு பண்ணக்கூடாது, நீதி கட்சி என்ன பண்ணுச்சு அங்கேருந்து வந்ததுங்கிற பாரம்பரியம் தெரியும். அப்போ இந்த பாரம்பரியம் எதுவுமே தெரியாத ஒருவர், அப்போ இவர் வந்து பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவரும் உங்களுக்கு தெரியாதா? கட்சியில் தெரியாமல் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்களா? அது எப்படி? அப்போ தெரியாமல் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பார்ப்பனர் சீட்டு கொடுத்தீங்களா? அப்போ இவன் பஜ்ரங்கத்தில் தெரியாதா? இவன் ஒரு இந்து முன்னணி மூளைன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ இவருக்கு கொடுக்குறீங்க, சரி தெரியாமல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகுது. அப்போ விஜயனுடைய பார்வைக்கு இது போயிடணும்ல. ஸ்டாலின் இருக்கும் பொழுது சோஷியல் மீடியாவில் ஒன்று வைரல் ஆனிச்சுனாங்க, மறுநாள் பதில் சொல்கிறாருல. இன்னைக்கு அவ்வளவு சோஷியல் மீடியா வைரலாக இருக்குல்ல, பேசு பொருளாக இருக்குல்ல. அப்போ உடனடியாக ஏன்னாக்கா பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி இருக்கிற ஒருத்தர் எப்படிங்க அறநிலைத்துறைக்கு பார்ப்பனர் கொண்டு போய் எப்படிங்க அறநிலைத்துறை அமைச்சராக போடுவார்?
அப்போ இது வந்து பிஜேபியினுடைய திட்டம் இல்லையா? ரொம்ப வருடமாக ஆர்எஸ்எஸ் கேட்கறது என்னன்னாக்கா, இந்து முன்னணி கேட்கறது என்னன்னாக்கா, எச் ராஜா கேட்கறது என்னன்னாக்கா, அர்ஜுன் சம்பத் கேட்கறது என்னன்னாக்கா, அறநிலையத்துறைக்கு பார்ப்பனர்கள் கொடு அப்படின்னு தான் அவங்க கேட்கறது. அதான் இன்னைக்கு நிறைவேறிச்சு. 100 வருட போராட்டம் இது அவங்களுக்கு. விஜயனுடைய ஆட்சியில் நிறைவேற இருக்கு. இது பார்ப்பனர்களுக்கான ஆட்சி. ஏன்னாக்கா இன்னொரு ஒரு அமைச்சர் இருக்காரு பாருங்க, வெங்கட்ரமணன். அவர் முழுக்க ஆர்எஸ்எஸ் காரரு. பார்ப்பனர்கள் 2 வகை இருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்கும்போது பார்ப்பனராக இருப்பாங்க. அது அந்த வீட்டு ப்ரெஷரில் வேற வழி இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றபடி அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. வெளியில் வந்தாக்கா அந்த அன்டச்சபிலிட்டியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் உணவு முறையில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ஜாதியை பற்றி பேசுறது அது எதுவுமே இருக்காது. பீஃப் ரைஸ் ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிட்றேன் என்னடா வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஏன் அப்படி பூணூல் கேட்டால் என்ன வீட்டில் எதுக்கு சொல்ல மாட்டேறாங்க, நான் என்னடா பண்ணுறேன், ஒன்றை மாரி நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த 2 வகை இருக்காங்க. 3வது வகை வந்து ரிபல், அது வெளில வந்துடும். இது 3வது வகை நம்ம தோழர், அதை விட்டுலாம். இந்த 2 வகை இருப்பாங்க. இந்த 2வது வகை ஓகே. இந்த முதல் வகை இருக்கான் பாருங்க, அவன் வந்து கிழட்டு பார்ப்பான், முரட்டு பார்ப்பான்னு சொல்லலாம். அது எப்படின்னாக்கா இந்த ஆர்எஸ்எஸ், வர்ணாசிரமம், மனு தர்மம், இந்த ஜாதி தீண்டாமை இதெல்லாம் கடைபிடிக்கிற ஒரு பார்ட்னர் இருக்கான் பாரு, பர்ஃபெக்ட். அந்த பார்ட்னர் தான் நம்பர் 1. என் தோப்பனர் தலையில கட்டி விட்டு அடிச்சாரு அந்த மாதிரியான அதை வந்து அப்படியே வளர்ந்து வர்றது. அப்படியாக வளர்ந்து வந்த ஒருவர் தான் வெங்கட்ரமணன்ங்கிற ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர். இப்போ இந்த 2 பார்ப்பனர் உள்ள கொண்டு போய் ஜெயிக்க வச்சு 2 பேருமே மினிஸ்டர் கொடுத்தது சாதாரண விஷயம் இல்லை. இது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் நடந்தது கிடையாது, ஒரு அறியாம நடந்தது. இது பிஜேபியிலேருந்து இந்த 2 பேரையும் உள்ள கொண்டு போய், எனக்கு 2 பேருக்குமே ஆர்எஸ்எஸ் டச் உண்டு. 2 பேருமே உள்ள கொண்டு போய் ஜெயிக்க வச்சு 2 பேருக்குமே மினிஸ்டர். அதில் ஒருத்தர் ரொம்ப வருடமாக பார்ப்பனர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை தூக்கி கையில் கொடுத்தது. இப்போ இதை பார்த்துட்டு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஆசிரியர் நீங்கள் ஜெயிச்ச உடனே திடலுக்கு போனீங்கல்ல, ஆசிரியரை பார்த்து நீ துண்டு போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தல, அப்போ ஆசிரியர் உனக்கு தெரியும்ல, திடல் எங்கிறன்னு தெரியும்ல, அப்போ பெரியார் வந்து நெஞ்சில் தைத்த முறையில் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கிற நீ எப்படி ஒரு பார்ப்பனரை அந்த துறையினுடைய தலைமைச் செயலாளர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக போடுவேன்? ஏன்னா நீ மாற்றிருக்க, வந்து சேஞ்ச் பண்ணிருக்க, ஏற்கனவே இல்லை. அப்படி நீ புதுசாக வந்து மாத்திர அறநிலையத்துறைக்குள்ள முழுக்க பார்ப்பனர்ல கொண்டு போய் சேர்க்கிற, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமைச் செயலராக போட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்ப்பனர் வந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த துறையில் என்னென்ன போஸ்டிங் வருதோ, அரசு போஸ்டிங்கு, கவர்மெண்ட், அது எல்லாமே பார்ப்பனர்களாக கொண்டு போய் உள்ளே ஏற்றிடுவாங்க. அப்போ முழுக்க அது பார்ப்பனர்களுக்குள்ள போகிறதுக்கான இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ இவர் வந்து கொள்கை தலைவர் பெரியார் தான் அப்படிங்கிறாரு, திடலுக்கு போய் ஆசிரியர் வரைக்கும் அங்கீகரிக்கிறாரு. அப்போனா இப்படி ஒரு 2 பார்ப்பனர்களை தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இல்லாமல் 2 பார்ப்பனர்களை நான் அமைச்சரவையில் சேர்க்க போகிறேன், இது வந்து சரியாக இருக்குமா சமூக நீதி அடிப்படையில், அல்லது வந்து பெரியார் அரசியலுக்கு சரியாக இருக்குமான்னு ஆசிரியர்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்கல. ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் ஆமா நான் ஒரு பாப்பாத்தின்னு சொன்னவங்க, கரசேவைக்கு அனுப்பினவங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 69% இடஒதுக்கீடாக மாற்றுறாங்க. மாற்றும் பொழுது ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தான் முதல் முறையாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை உள்ளே கூட்டு வந்து இந்த 69% இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் ஸ்பீச் கொடுங்க, இதை வந்து சட்ட பாதுகாப்பு ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணுங்கிறத நீங்கள் இந்த மன்றத்தில் பேசுங்க, ஏன்னா ரிஜிஸ்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அதில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஐயா ஆசிரியர் வீரமணியர்களை கூப்பிட்டு போய், எனக்கு ஆசிரியர் வீரமணினாக்கா அவர் வந்து தீக்காவில் இருந்தார், கடவுள் மறுப்பு பேசினவர், அப்புறம் கருப்பு சட்டை போட்டிருக்கிறாரு, தீக்காவுக்கு தலைவர் அப்படின்னு தான் தெரியும். அவர் வந்து பிஏபிஎல்ல சட்டப்படிப்பு படிக்கும்போது அவர் கோல்டு மெடலிஸ்ட். அவர் வந்து சட்டத்தை வந்து கரைச்சி குடிச்சு நுனி இந்த நகை எடுக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபிங்கர் டிப்பில் வச்சு கூடிய நபர் அவர். 69% தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் உடைக்க முடியல இந்த பார்ப்பன கும்பலானாக்கா, அதுக்கு சட்ட பாதுகாப்பு, அந்த கிரீடா, அந்த இது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, அதான் பார்த்து இதும்பாங்களாப்பா, சட்ட பாதுகாப்பு. சரி, இங்கிலீஷ் சட்ட பாதுகாப்புன்னு வைங்க. அதை கொடுத்தது யாருனாக்கா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள். அதனாலதான் இன்னும் பல கேஸுகள் போட்டாங்க 69 உடைக்கிறதுக்கு. ஒருத்தனால டச் கூட பண்ண முடியல, ஏன்னாக்கா அதை டிச் பண்ணது நம்மால், டச் கூட பண்ண முடியல. அப்ப அதுல ஒரு நான் பிராமின் டச் இருந்ததுடா, அதனாலதான் அதை உடைக்க முடியல. அப்ப தான் ஒரு பாப்பாத்தி என்று சொல்லி கரசேவைக்கு ஆள் அனுப்பி ஆடுகோழியை வந்து கோயில்களில் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி மதமாற்றத்துக்கான தடை சட்டம் கொண்டு வந்து அவ்வளவுக்கும் ஆப்பு வாங்கிய ஜெயலலிதா அவர்களே 69% ஐயா வீரமணியை கூப்பிட்டு வந்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சட்ட பாதுகாப்புக்கு ஆலோசனை கேட்டு பண்ணுச்சு. உங்களுக்கு எங்க போச்சு அறிவுன்னு நான் கேட்கிறேன். நீங்க திரளுக்கு போறீங்க, மாலை போடுறீங்க, பெரியார் கொள்கை தலைவருங்கிறீங்க, எல்லா இடத்துலையும் போட்டோ மாட்டி வைக்கிறீங்க உங்களுடைய மாநாடுகள்ல. இப்ப பெரியாருடைய போட்டோ எங்க போச்சுன்னு கேட்கிறேன். எந்த மீட்டிங்லயும் இப்ப ஏன் பெரியாருடைய போட்டோ இல்லை? கடவுள்னு சொல்லி விஜயன் தானே சொல்றாங்க, கொள்கை தலைவர் பெரியாருடைய பெயர்ல
நான் வந்து உறுதிமொழி எடுக்கிறேன், தந்தை பெரியார் வாழ்க, அப்படி அம்பேத்கர் வாழ்க, நான் வேணா காமிக்கிறேன். திமுகவில் உறுதிமொழி எடுக்கும் பொழுது அவங்க எம்எல்ஏவாகவோ மினிஸ்டராகவோ அவங்க பதவியேற்பு செய்யும் பொழுது தந்தை பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, திராவிடம் வாழ்கன்னு சொன்ன கிளிப்பை வேணா நான் காமிக்கிறேன். ஆனால் இப்போ இந்த எம்எல்ஏ இதில் வந்து பதவியேற்கும் போது கூட சனாதனத்தை ஒழிக்கின்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு உதயநிதி அவர்கள் வெளியில் தான் சொல்றாங்க. ஆமா, அதாவது சனாதனத்தை ஒழிப்போம்னு தான் இப்போ உதயநிதி அவர் சொல்றாரு. இப்போ யாரு பெரியாருடைய வாரிசு? அப்ப இப்படி சொல்ற நீங்க ஏன் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம்ல? ஐயா இந்த மாதிரி என்னங்க பண்ணலாம், இப்படி நெருக்கடி இருக்கு, என்ன பண்ணலாம்னாக்கா அவர் ஐடியா கொடுக்க போறாரு. இதெல்லாம் கேட்டு தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணுற எல்லா முக்கிய வழக்குகளும் அஃபிடவிட் ரெடி பண்ணோடனே திமுகவின் தலைவர் முதல்ல சொல்கிறது ஆசிரியர்கிட்ட காட்டினீங்களா, ஒப்பீனியன் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறது தான். அதனால் இந்த புரோட்டோக்கால் திராவிட கட்சிகள், ஒரிஜினல் திராவிட கட்சிகள் பாரம்பரியமாக பழகிட்டு வர ஃபன்ஃபாக இது. அண்ணா வந்து முதலமைச்சராகும் பொழுது முதல்ல கொண்டு வந்த சட்டம்னாக்கா இந்த சுயமரியாதை திருமண சட்டம் தான் கொண்டு வர்றாரு. இப்போ கொண்டு வரும்போது டிராஃப்ட் ரெடி பண்ணி நேரடியாக திரளுக்கு தான் அனுப்புறாரு. திரளுக்கு அனுப்பிச்சோடனே ஐயா வாங்கி படித்து பார்க்குறாப்புல அதில் வந்து அண்டை தூக்கிட்டு ஆறு போடுறீங்களா, அதாவது தாலி அண்டு மாலைன்னு போடுறாரு அண்ணா. அதில் எதுக்கு இப்போ அண்டு போட்டுக்கிட்டு அண்டுன்னு போட்டால் கட்டாயமாயிடுது. அதை எடுத்துட்டு ஆறுன்னு மாற்று, இது அல்லது அது, விருப்பப்பட ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம், அது வேற. ஆனால் இது அல்லது அதுன்னு போட்டுக்கு தாலி விருப்பம் இல்லாதவங்க மாலை மாற்றிட்டு போய்க்கலாம். எதுக்கு தாலியை கட்டாயமாக்குறாங்க அண்டுன்னு போட்டு சொல்லி மாத்துறாரு. இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மாற்றினா அர்த்தமே மாறி போச்சு பாருங்க. இப்போ அதான் லிவிங்னு இன்னைக்கு வந்து நிற்குது. நீ லிவிங்னு வந்து நிற்குதுல இளைஞர்கள், இந்த 2K கிட்ஸ் ஓட்டு போட்ட 2K கிட்ஸ்லாம் இருக்கீங்களா, லிவிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் என்னன்னாக்கா அது அண்டுங்கிற 3 வார்த்தையை தூக்கிட்டு 6 2 வார்த்தையை போட்டு பெரியார் கொண்டு வந்தது தான் அந்த லிவிங்லாம். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ இது இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பே இல்லெஜிட்டிமேட் ஆகிடும். அதெல்லாம் கொண்டு வந்து அப்போ அன்றையிலேருந்து எதுவாக இருந்தாலும் பெரியார்கிட்ட போவோம். பெரியாருக்கு அப்புறம் மணியம்மையார் இருந்தாங்க, மணியம்மையார்கிட்ட போவோம். மணியம்மையாருக்கு அப்புறம் ஆசிரியர்கிட்ட போய் அது என்ன எதுங்கிறத கேட்டு வருவாங்க. ஏன்னாக்கா அவங்க தான் இங்கே ரூட்டு. உங்கள் ரூட்டு வேறு, எங்கள் ரூட்டு வேறு, இது எங்களுக்கான ரூட் இதுதான். சரிங்களா? அதனால அங்கே போயிட்டு கேட்டு தான் வருவாங்க. அப்போ இதை இப்போ ஒரு பார்ட்னர் வந்து அறநிலையத்துறைக்கான அமைச்சராக போடும் பொழுது கண்டிப்பாக விஜய் பண்ண பார்வைக்கு போயிருக்கும்ல. அப்போ ஐயோ தப்பு பண்ணிட்டோமே பெரியார் அம்பேத்கர். அப்போ ஏன் சொல்லலைன்னாக்கா இதுதான் அவங்க ஐடியா. ஏன்னாக்கா இது விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. இது பின்னாடி இருந்து சொல்றது, இவரை இந்த துறைக்கு அமைச்சராக போடுங்கன்னு சொல்றது யாருனாக்கா அங்கே மோகன் பகவத், நாக்பூர். நான் மோகன் பகவத் சொன்னால் புரியாது, நம்ம குருமூர்த்தின்னு வச்சுக்கலாம். குருமூர்த்தி எழுதி கொடுத்து அனுப்புறது, எப்பா ரமேஷ் நம்மளால அவனை தூக்கி அறநிலைத்துறைக்கு போடு, இவனை தூக்கி எங்கால், ஆமா எங்கால் அவனை தூக்கி இங்கே போடு, அவனை தூக்கி அப்போ அறநிலைத்துறை அமைச்சராக போடுறது அவங்க. அப்போ இதுதான் ஐகோனா கிளாஸ் சொல்கிறோம். இப்போ விஜயை வந்து ஒரு முகமாக வச்சுப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஃபேஸு, ஒரு மாஸான ஒரு ஃபேஸ் வேணும். இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு போக முடியாது. அதனால ஏற்கனவே ஒரு மாஸாக இருக்கிற முகத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய்க்கணும். ஆனால் பின்னாடி அவர் சிஎம் ஆக்கி உட்கார வச்சுட்டு அவர் மூலமாக நாம் என்ன எழுதி கொடுக்குறோமோ அவர் படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி அவர் எதுவும் பேசல. வேறு என்ன, நீ சிஎம் ஆட்டல. எனக்கா பொதுவாக ஒரு ஸ்டாருக்கு என்ன நினைவு இருக்குன்னாக்கா, அவங்க ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்கன்னா அடுத்த சிஎம் தான். மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டோன்னா அவங்க உணர்ந்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து சிஎம் தான் அவனுடைய. அப்போ அதுக்கப்புறம் ஏன்னா பணங்காசு எல்லாம் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் சிஎம். அது வந்து ஒரு கெத்து, ஒரு ப்ரோட்டோகால். இவ்வளவு வண்டிகள் வரும், உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம், ஜபர்தஸ்தாக இருக்கலாம். ஏங்க உங்களுக்கு கீழே தாங்க ஒரு மாநிலம் எங்கே போகுது. இப்போ வந்து நீங்கள் ராஜாவாயிட்டீங்க. ஒரு படத்தில் ராஜாவாக இருக்கும் பொழுது ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படும்ல, அதை லைவான நடத்தி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா பண்ணலாமா, ஆமாங்க பண்ணலாங்க, சரி இதுக்கு இவ்வளோ காசு செலவாகுமே, உங்கள்கிட்ட நான் காசு கேட்டோமா, நீங்கள் பேசாமல் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாக்கா யார் தான் ஒத்துக்காமல் இருப்பா. அப்போ அந்த மாதிரி தான் ஒத்துக்க வச்சு கொண்டு போகணும். நீங்கள் கோட்டை போட்டு போயிட்டு வாங்க, நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, அது எல்லாருக்குமே தெரியுங்க, நாங்கள் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த இதில் டவல் இருக்கும், டர்க்கி டவல், அது தூக்கி அந்த போட்டு உட்காருங்க, அவ்வளோதான். அன்னைக்கு அதான் நியூஸ். அப்புறம் வேறு என்னங்க, இன்றைக்கி இந்த வண்டியை எடுத்து சும்மா ஓட்டுங்க, போய் ஓட்டுங்க. இன்றைக்கி என்னங்க பண்ணுறது, டிஃபன் பாக்ஸை திறந்து வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோதான். போங்க ஏங்க டிஃபன் பாக்ஸ் இல்லையே, பரவாயில்ல ஏஐ பண்ணிக்கலாம் விடுங்க. வேற என்னங்க பண்ணுறது, அந்த புசியானந்த கூட உட்கார வைங்க, நான் எதுங்க அங்கே போனால் அவரே உட்கார மாட்டேன், சொல்கிறதே சீப்பா போப்பா கொண்டு உட்காரு. இப்போ இதெல்லாம் நியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி பண்ணாக்க எவ்வளோ விமர்சனம் வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் என் விமர்சனமாக வரலனாக்கா சோஷியல் மீடியா முழுக்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க, முழுக்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இதுதான் பிஜேபி பண்ணது, இது அப்படியே தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ இவங்களா பண்ணுறது இல்லை. இப்போ என்னன்னாக்கா இங்கே ஏற்கனவே ரூட்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. யாருனாக்கா நம்ம ஜெகதீசன் பழனிசாமி அவருடைய கம்பெனி. அது அவர் தான் விஜய்க்கு வந்து எல்லாமே அவர் தான். சரிங்களா, எல்லாமே அவர் தான். அவர் தான் வந்து ரூட்டினுடைய சிஇஓ. இப்போ அவர் என்னவாக அந்த ரூட்டை வளர்த்துருத்தாருன்னா,
ஓடாத படங்களை ஓடுனுச்சுன்னு சொல்லி பொய்யான ப்ரப்பகண்டா பண்ணி அதன் மூலமாக அந்த படத்துக்கு ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது. ஏன்னாக்கா இன்னைக்கு ஓடிடிலாம் வந்துருச்சு, ஓடிடுச்சுன்னு நீங்கள் மாஸ் காமிச்சிங்கனாக்கா ஓடிடிக்காரங்க ஆசை கொடுத்து உங்களை படத்தை வாங்கிப்பான். ஸோ அந்த மாதிரி பொய்யான ப்ரப்பகண்டா பண்ணுறது. நீங்கள் கைதின்னு ஒரு படம் வந்துச்சுல, கார்த்தி அவர்கள் நடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து மன்சூர் அலிகான் நடிக்க வேண்டிய படம், அப்புறம் அது வந்து கார்த்திகைக்கு போகுதுன்னு வைங்களேன். இப்போ கார்த்திகைக்கு போனோடனே அந்த படத்தை கார்த்தி பண்ணுறாப்புல. கார்த்தி பண்ணும்பொழுது படம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. படம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ரிலீஸுக்கு. அவங்க ஸ்டுடியோ கிரீன் இவங்க தான் பண்ணது, அவங்க வாரியர்ஸு அந்த அந்த அவங்க கம்பெனி தான், சூர்யா சாரோட கம்பெனி தான் அது. ஸோ அவங்க தான் வந்து ட்ரீம் வாரியர்ஸ் அந்த படத்தை பண்ணுறாங்க. படம் பார்த்துட்டு யாருமே வாங்கலை. ஏன்னா ராவா இருக்கு படம், காமெடி இல்லை, லவ் இல்லை, கமர்ஷியல் இல்லை, சாங் ட்ராக்கே இல்லாமல் சாங்கும் இல்லை, எதுவுமே இல்லையே, எப்படிங்க படம் ஓடும், அதனால வாங்கலன்னு மறுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜெகதீஷ் அதுக்கப்புறம் உள்ளே போகிறாப்புல. ஏன் ஜெகதீஷ் உள்ளே போகிறாங்கனாக்கா, லோக்கி இருக்கார்ல, லோக்கி வந்து ஃபர்ஸ்ட் கதை சொன்னது விஜய்க்கு. இது கைதி ஃபர்ஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் கதை அவருக்கு சொன்னது. இது யாருக்கு முதல்ல சொல்றாருனாக்கா சூர்யா சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாஸ்டர் கதையை, இரும்பு கை மாயாவின்னு. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பஞ்சு தான். அப்போ அந்த படத்துல பேர் வந்து இரும்பு கை மாயாவி. இப்போ சூர்யா சார் கதை கேட்டு பிடிக்கலன்ட்டார். ஏன்னா அதில் சரக்கு அடிக்கிற சீன்லாம் வருது, இதெல்லாம் நிறைய மாஸ்டர் சீன்ல அந்த குடிச்சு தானே படுத்துட்டு. ஸோ ஃபுல்லும் ட்ரக் அடிக்ட் மருந்துனால அது வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு. அவருக்கு அதில் விருப்பம் இல்லை, அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சமூக அக்கறையோட இருந்திருக்காரு, வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கதை என்ன பண்ணுறாங்கனாக்கா, விஜய் கிட்ட ஜெகதீசன் பழனிசாமி மூலமாக வந்து இந்த கதை வந்து அவர்கிட்ட போகுது. இது இடையில இன்னொரு நபர் இருக்காரு, அவருடைய பேர் வேண்டாம், அந்த கேரக்டர் தேவையில்லைன்னு விடுங்களேன். இப்போ இவங்க மூலமாக விஜய் கிட்ட போகுது. விஜய் கிட்ட போகும்போது கதையை கேட்குறாப்புல, அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாப்புல, யாரும் எதிர்பார்க்கல, நல்லா இருக்கு உடனே பண்ணிட்டுட்டாப்புல. விஜய் கிட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனைனாக்க, கமிட் பண்ணிட்டாப்புலனாக்க நீங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருப்பாப்புல அல்லது வேற ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பாப்புல, நீங்கள் அதில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாக்க பண்ணுவார், ஆனால் ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியாங்க. இப்போ அது ஓகே சொல்லிட்டாப்புல, பண்ணிடலான்ட்டாப்புல. இதுக்கெல்லாம் ஒரு வருஷம் ஆகும் இல்லையா? இந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாப்புல நம்ம லோக்கி, இந்த கைதி படத்துக்கு சொன்னாப்புல இல்லையா, அதுக்கு கார்த்திகிட்ட போய் இடையில சொல்லி கார்த்தி ஓகே பண்ணிட்டாப்புல, அந்த கதையை நல்லா இருக்கு பண்ணலான்ட்டாப்புல. இல்லை அது பண்ணலான்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாப்புல, விஜய் கிட்ட வர கதை சொல்லி ஓகே பண்ணுறாங்க. இடையில ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுனாக்க திரும்ப பண்ண மாட்டாப்புல. ஓகே ஆமாம், அதனால் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல. இப்போ அங்கே சொன்னோடனே இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சூர்யா சார் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவர் ஏற்கனவே கம்பெனி சைன் பண்ணியிருந்தாரு, உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டார் பயத்தில், அதனால நாங்கள் இந்த படம் நல்லா இருக்கு, நாங்கள் இதை பண்ணிக்கிறோம்னா அவர் காம்ப்ரமைஸ் பேசி சூர்யா சார் பேசணும் ஓகே அப்படின்ட்டார். அதனால கைதியை பண்ணிட்டு திரும்ப அங்கே போறாரு. இந்த கைதி படம் பண்ணும்போது தான் என்ன ஆச்சுனாக்கா, அதனால தான் ஜெகதீசன் பழனிசாமி கைதிக்குள்ள போறாரு. ஓகே, ஏன்னா இதை வித்து கொடுத்தாதான் அடுத்த படத்துக்கு, ஏன்னா அவர் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டாவோ சம்திங் ஏதோ உள்ள போறாரு, உள்ள போறாரு. படம் பார்த்தாக்க ராவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வாங்கல. அப்போ ராவா இருக்கா, அதையே ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு ஒரு ஐடியா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் அந்த ரூட்டு கம்பெனியோட வேலை நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பிஸ்மி தவிர நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க காசு போட்டாக்கா எப்படி கூவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி இந்த மூவி ட்ராக்கர்ஸு, சினிமா ட்ராக்கர்ஸு, இந்த புழுகாண்டிகள் இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாரும் பணத்தை அடிச்சு விட்டு பொது வெளியில் பேச வைக்கிறது. அப்புறம் இந்த ஷோஸ் போடுவாங்கள்ல ரிலீஸுக்கு முன்னாடி, அந்த மாதிரி சில ஷோஸ் போட்டு அதுக்கு வழக்கமாக ஒரு ஷோவுக்கு வந்து ஒரு இயக்குனர் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க அந்த ஒரு படத்தில் அந்த இயக்குனர் நேர்மையாக படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் வேற ஒரு படம் பார்க்க போனாங்கன்னு வைங்களா, அவங்க வெளில வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, தயவு செஞ்சு அதை பார்த்துலாம் படத்துக்கு போகாதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய யோக்கியவானாக ஐடியாலஜிலாக உள்ள நபராக இருந்தாலுமே அந்த இயக்குனரோ ஹீரோவோ ஒரு படம் ஒருத்தவங்க பண்ணி கூப்பிட்றாங்க ஃப்ரெண்டு அப்படின்னாக்க போயிட்டு வந்து ப்ரொமோஷன் தான் கூப்பிட்றாங்க. அதனால ப்ரொமோஷனாக தான் பேசுவாங்க. அந்த படத்தில் உள்ள மைனஸை சொல்லவே மாட்டாங்க, அந்த படம் சரியில்லைன்னு சொல்லவே மாட்டாங்க, வெளில வந்து முகஸ்துதிக்காக பேசுகிறாங்க. அதனால் இந்த இயக்குநர்கள் சொல்கிறது, இந்த நடிகர்லாம் ஐயோ மைண்ட் ப்ளோயிங், ஐயோ அழுதுட்டாங்க நான் இப்படிலாம் அந்த நடிகர்கள் சொல்கிறாங்க பாருங்க, நம்பாதீங்க. இப்படி வரவழைச்சு இதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அப்புறம் FDFS அதுக்கு வந்து வழக்கம் போல் அவங்க நபர்களை உள்ளே அனுப்பிவிட்டு அதை வந்து இந்த யூடியூபர்ஸு இவங்கெல்லாம் காசு கொடுத்து அதை ப்ரொமோஷன் பண்ணி எல்லாமே என்ன பேசுனாங்கனாக்கா, வேறு லெவலில் ராவாக இருக்குங்க, ராவா செம்மையாக இருக்குது, புதுசாக இருக்குது. இந்த 3 வார்த்தை கீவேர்டு. ஆமாம், அப்போ உங்களுக்கு செட் பண்ணிடுவான், ராவா இருக்குது, புதுசாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. இப்போ இது 3 தானே, அதை 3த்தையும் சொல்லி 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 உங்கள் மைண்டில் பதிய வச்சுருவோம். ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது, ஏதோ ஒரு நம்பர் சொல்லி மைண்டில் பதிய வச்சு கிளைமேக்ஸில் ஒரு நம்பரை சொல்லணும்னா அந்த நம்பரை அவன் சொல்லுவான். சரிங்களா, இதுதான் வந்து மென்டல், இதுதான் அவங்க கையில் எடுத்தது. இப்படி தான் அந்த கைதி படம் ஒன்றுச்சு. 26 crore தான் வந்து ரிட்டர்ன் அந்த படம், ஹிட்லாம் இல்லை, ரிட்டன் 26 crore. அப்படி அப்போ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதான் 100 கோடி 200 கோடின்னு அது ரூட்டை வச்சு ரூட் வந்து ப்ரமோட் பண்ணுது. அதுவும் ப்ரமோஷன். இது வந்து வெளியில வந்து ப்ரமோஷனாக பொதுமக்கள் மத்தியில் ஓடிடுச்சுன்னு நம்பிட்டாங்க. ஓகே, இது அப்படியே என்ன பண்றாங்க, மாஸ்டருக்கு யூஸ் பண்றாங்க. நானே இப்போ வரைக்கும் எப்படியும் நம்பிக்கை. ஆமா, இது அப்படியே மாஸ்டருக்கு யூஸ் பண்றாங்க. மாஸ்டர் வந்து பெரிய லாபம் கிடையாது. அதுவும் விஜய் நடிச்சாருனாங்க அதுக்கு ஒரு லாபம் வரணும், நம்ம ஒரு மைண்ட் செட்டப்ல இருப்போம்ல, அதெல்லாம் கிடையாது. சுமாரான லாபம்னு நினைக்கிறேன், அல்லது லாபமே வரல.
ஆனால் படம் வந்து பயங்கர லாபம் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஹிட் படம் படம் இப்போ மாஸ்டர் படம் எடுத்தது லலித்னு ஒருத்தர் தான் ப்ரொடியூசர், சரிங்களா? இந்த லலித் இந்த படம் ஓடலை, லாபம் வரலை அப்படிங்கிறதுக்காக தான் லியோன்னு ஒரு படத்தை கொடுக்குறாப்புல திரும்ப. ஓகே, விஜயனுடைய நிறைய படங்களுக்கு லலித் தான் ப்ரொடியூசராக இருப்பாப்புல. இப்போ லியோவை எதுக்கு கொடுக்கணும் அவரு? இந்த படம் ஓடலை, லியோ கொடுக்குறாப்புல, லியோவும் ஓடலை. ஏங்க விஜய்க்கு 2 படம் பண்ணிட்டாப்ல, சரி அவங்க சொன்னது மாதிரி 1000 கோடி 2000 கோடி வருமானம்னாக்கா லலித் இன்னைக்கு நஷ்டப்பட்டதுக்கு உட்காந்துருக்கணும். எதுக்கு தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்கணும்? இவ்வளோ படம் ஹிட் ஆச்சு, லாபம் 1000 கோடி 2000 கோடினாக்கா அந்த மனுஷத்தை கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்கணும். படம் பண்ணணும், காசு கொடுங்கன்ட்டு கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்காப்ல. அப்படியா? என் லாபம் வந்த ப்ரொடியூசர் எதுக்கு இங்கே போய் லோன் வாங்கணும்? எனக்கு புரியலையே. அடுத்த படம் பண்ண முடியலங்க, எனக்கு ஒரு 50 கோடி கொடுங்க, 100 கோடி கொடுங்க, கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்காப்ல. லியோவும் ஓடலை. ஆனால் அந்த ரூட்டை வச்சு என்ன ப்ரமோட் பண்ணாங்கன்னாக்கா பயங்கர ப்ரமோஷன். அந்த டீசர்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அந்த படத்துக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் மேக்கிங்கில் பண்ணுற இந்த ஃபுட்டு ரிவ்யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து என்னவோ சொல்லுவாங்க, பான் அது சம்திங் என்ன சொல்லுவாங்க, அது அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க. அது பான் ஃபுட்டு சம்திங், அதுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பான்ற வார்த்தை. அதாவது ஃபுட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை விட அதை வந்து அழகுப்படுத்துறன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவீங்கல்ல, அது அங்கேருந்து வடிஞ்சு ஊற்றுறாங்க, இந்த இது பண்ணுறது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பான் மூவி பார்க்குறது மாதிரி தான் நீங்கள் அதை ரெடி பண்ணுவாங்க. அந்த ஒரு அழகியலோட அந்த மாதிரினா ஒரு கவர்ச்சியோட பண்ணுவாங்க. அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பான் மூவி மாதிரி தான். இல்லை, இதுவே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே ப்ரொமோஷனாக தான் இருந்தது. அப்படிதான் இருக்கும். ஆனால் பல ஃபுட் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இங்கே தான் வந்து அண்ணா ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, அங்கே பாருங்க நடிச்சிட்டு இருக்காரு அப்படிலாம் கூட. ஏன்னா அந்த கதையெல்லாம் ஓடும்னு எவனுமே நம்பவே இல்லை, இன்க்ளூடிங் லோக்கியும் கூட. அவங்களுக்குமே நம்ம ஓடும் நம்பலவங்க. ஏன் பின்னாடி அவரே வந்து சொன்னாப்லைங்க, லியோலாம் முடிஞ்சது அப்புறம் அவரே வந்து சொன்னாப்ல, இந்த கதை என்ன எனக்கே தெரியலனாப்ல, ஏதோ லோக்கி என்ன ஏதோ ஒரு யூனிவர்ஸ்னு சொன்னாங்க, எனக்கு எல்லாம் தெரியலங்க, ஏதோ கலைப்பு விட்டு யார் எல்சி இது கலைப்பு விட்டு யாருனாக்கா நம்ம ஆள், நம்ம ஜெகதீசன் பழனிசாமி ரூட். ஸோ இந்த ப்ரமோஷன் பயங்கரமாக ஒர்க் ஆயிடுச்சுல்ல. இந்த ப்ரமோஷனுக்கு நீங்கள் செலவு பண்ணணும், பண்ணாக்கா இது ஒர்க் ஆகுது. ஒர்க்குனாக்கா பணமாக ரிட்டர்னாக வரல, ஆனால் ப்ரமோஷனாக ஒர்க் ஆகுது. படம் ஹிட்டுன்னு நம்பிட்டாங்க மக்களே, சூப்பர் டூப்பர் நம்புறாங்கல்ல. இந்த ஃபார்மெட்டை அப்படியே பாலிடிக்ஸுக்கு கொண்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஆஃப் காமன் உள்ளே வருது. இப்போ பிஜேபி வந்து ஏற்கனவே உள்ளே வந்துட்டான், அவரை டேக் ஓவர் பண்ணிட்டான். ஏன் உள்ளே வந்தானாக்கா அந்த ரூட்டு கம்பெனியை பார்த்து தான் உள்ளே வர்றாங்க. சரி, நம்ம போய் ப்ரமோஷன் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே ஒரு ஃபேஸுக்கு நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ப்ரமோஷன் கம்பெனியை அவனை வச்சிருக்கான், நம்ம சும்மா பேக்கப் மட்டும் முடிச்சு இவங்க போய் கட்சியை மட்டும் பிடிஎஃப் மட்டும் கொடுத்தா போதும், ஸ்கிரிப்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை மட்டும் ஆரம்பிப்பேன். எனக்கு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. நீங்க ஒண்ணுனா ஈடியை தூக்கிட்டு உள்ள வச்சிருவாங்க. இன்னை வரைக்கும் விஜய் மேல ஈடி கேஸ் இருக்கு, ஈடியை போட்டு உட்கார வச்சிருக்காங்க. நீ அந்த நவந்தினாக தூக்கி உள்ள வச்சிருவேன். எனக்கு 5 கோடி ரூபா அந்த புலிப்படத்துக்கு பண்ணாப்புல, அது கோர்ட்டுக்கு ரிசல்ட் வந்த மறுநாளே போய் கோர்ட்ல ஈடிக்கான அனுமதி வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்போ வேணாலும் ஈடி உள்ள வரும், விஜயை தூக்கம். முதலமைச்சர் தெரியுமா எங்க அண்ணா நீங்க தூங்குங்கண்ணா, அண்ணா எங்களுக்கு 2000 அப்படிலாம் போட முடியாது. ஏன் இப்போ இவர் வாங்கியிருக்கிற ஓட் பர்சன்டேஜை விட, விஜய் வாங்கியிருக்கிற ஓட் பர்சன்டேஜை விட, டிவிகே வாங்கின ஓட் பர்சன்டேஜை விட அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் அதிகம். பெரிய முதலமைச்சராக அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைமை எவ்வளோ பெரிய சிஎம்மா வந்தாரு, கட்சியில் அவரையும் மணிஷ் சிசோடியா இருந்தார், வேற யாருமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாரு. இன்னைக்கு கட்சியே இல்லை, அழகா தூக்கி உட்கார வச்சுருந்தாங்க. அழுதுகிட்டே போனார் காருக்குள்ள. ஈடி அரெஸ்ட் பண்ணும் பொழுது யாரும் எதுவும் செய்யலையே. ஆர்ப்பாட்டம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய ஆளையை தூக்கி உள்ள வச்சாங்க. இத்தனைக்கு அது வந்து அவர் எதுவுமே வாங்கல, பொய் கேஸ்னு போட்டு நிரூபிச்சு வரதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் சோரனோட நிலைமை என்னாச்சு? சோரன் சிஎம் ஹேமந்த் சோரன் ஒரு டிவி வாங்கினாரா தான் கேஸ் தூக்கி பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. கடைசியில் அதுவும் இல்லை, அவன் பொய் கேஸை போட்டு பிஜேபி இருக்கிறாருன்னு. விஜய்னா சும்மா ஜுஜுபி மாதிரி இப்படி கட்டவரல் கூட கிடையாது, கட்டவரல் நகத்தை வச்சு நசுக்கி விட்டு அவங்கள்ட்ட எந்த ஆதாரமுமே இல்லாமலே அந்த நிலைமைனா உங்க அண்ணன் 5 கோடி ரூபாய்க்கு அழகா. அப்போ அவரோட இதுனாக்கா இவரை சும்மா முகமா அவரை வச்சுக்கிட்டு ஏற்கனவே கம்பெனி இருக்கு, நம்மளுடைய ப்ரமோஷன் கம்பெனியும் வார் ரூமையும் உள்ள 2த்தையும் மெர்ஜ் பண்ணுறோம், இந்த ஃபேஸை கொண்டு போகிறோம், நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும் பேசு. அப்போ பிஜேபி எதிர்ப்பு முகத்தை கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு விழுகும். அதனால நீ டிஎம்கே விட்டு காரணம் பண்ண, அவன் தான் நமக்கு முக்கிய எதிரி, அவனை மட்டுமே அடிச்சுக்கிட்டாரு. நீ வந்து பிஜேபிக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம். அப்போ பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு நான் அப்படி நிரூபிக்கிறது? ஒன்றும் 2 ஃபோட்டோ தங்க விட்டுனாக்கா அவன் பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு அவன் நம்பிப்பான். அந்த 2 ஃபோட்டோ தான் பெரியார், அம்பேத்கர். ஸோ இந்த 2 ஃபோட்டோ தங்க விட்டாக்கா அவன் பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு மக்கள் நம்பிடுவாங்கன்ட்டு அவன் தங்க விட்டான். அடுத்ததாக திமுக மட்டுமே அடிச்சுக்கிட்டு தான். அப்போ என்னன்னாக்கா உண்மையான சமூக நீதி நான் தான் பேச போகிறேன், உண்மையான பட்டேல் சமூக காவலன் நான் தான், உண்மையான தமிழ்நாட்டு வளர்ச்சி நான் தான். இது எல்லாமே என்னன்னாக்கா நேரட்டிவாக அவங்க எழுதி கொடுத்த பேப்பர்ஸ், அந்த பேப்பர்ஸை வச்சு மட்டுமே தான் பேசினாப்புல, பர்ஃபார்ம் பண்ணுவாப்புல. இல்லை போய் பர்ஃபார்ம் பண்ணு நடி. இன்னைக்கு என்ன பண்ணுறா, அழுகு, இதை அழுதுகிட்டே பேசணும். இன்னைக்கு என்ன பண்ணுறா, இது ஆக்ரோஷமாக பேசணும். இன்னைக்கு என்ன பண்ணுறா, இது பொய்யா இங்கே பேசணும், பேசி நீ வீட்டுக்கு வந்துடணும்.
இது எல்லாமே அவங்க கொடுத்த அஜெண்டா, அவங்க கொடுத்த பேப்பரில் தான் பண்ணி ஓகே சிஎம் ஆகிட்டேன். இல்லை டேம்பரிங் நடந்திருக்கலாம், அல்லது இயல்பாக வளர்ந்த ஓட்டாக இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து விழுந்துருச்சு. ஏன் இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன்னாக்கா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராம்தாஸ் அத்வாலே சென்னை வந்த பொழுது சொன்னார், சட்டப்பேரவை தொங்கு சட்டசபை அமையும், பிஜேபி கிட்ட விஜய் உள்ள வருவாருங்கிறத பேசும்பொழுது உடனே போயிட்டாப்ல. அதாவது தேர்தலுக்கு பின்னாடி விஜயோட டிவிக்கோட நாங்கள் கூட்டணி. ஆமாம், அப்போ நேரடி கூட்டணியை வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக தான் மறைமுகமாக அவங்க சொல்கிற சட்டங்கள் திட்டங்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அறநிலைத்துறையை முழுக்க பார்ப்பனர்களை கொடுத்தாச்சு. ஒரு அஜெண்டா க்ளோஸ். அவங்க போட்ட பக்கெட் லிஸ்ட்ல ஒன்று முடிஞ்சிருச்சு. அது நீண்டகால ஆசை. ஒரே வாரத்தில் நீண்டகால ஆசையை முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இடபிள்யூஎஸ் உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணுவாங்க. இப்போ தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளணுங்கிறது அவங்க 2வது அஜெண்டா. முதன்மை கொடுக்கக்கூடாது தமிழுக்கு. அப்போ அதை தூக்கி 3வது இடத்துக்கு 2வது அஜெண்டா பக்கெட் லிஸ்ட் க்ளோஸ். 3வது என்னன்னாக்கா இந்த ஹிந்தியை வந்து உள்ளே கொண்டு வரணும். அப்போ ஏற்கனவே அந்த அமைச்சர் கீர்த்தனா இல்லை இந்த திட்டம் பிஎம்ஸ்டி இருக்கு, புதிய கல்விக் கொள்கை இருக்கு. இப்போ இந்த பிஎம்ஸ்டியும் புதிய கல்விக் கொள்கையும் உள்ள கொண்டு வருவாங்க, வேற பேர்லையோ அல்லது நாங்கள் அதில் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னோ. எனக்கு ஏபிவிபி போய் விஜயை சந்திச்சிருக்காங்க. ஏபிவிபியை சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் மண்டபத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. மண்டபத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் மண்டபத்துக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. ஏபிவிபியை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் நேரம் இருக்குது. ஏபிவி பார்த்து வந்து வெளில பேட்டி கொடுக்குறாங்க. பிஎம்ஸ்டி ஏற்றுக்க சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், அவங்க வந்து அதை நான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அது இல்லாமல் 10-15 கோரிக்கை பட்டியலோடு கொடுத்துருக்காங்க. அதில் 8 விஷயத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது மீது நடவடிக்கை எடுக்கிறோம். முதல் முத்தான திட்டம் என்னென்னா நான் முதல்வனும் ஒழிச்சு கட்டணுங்கிறத சுகர் கோட்டடாக கேட்டிருக்கானுங்க. அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதல்வர் விஜய்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ போடக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தில் பெனிஃபிட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து போகலை. 2 மாதம் ஸ்டைஃபண்ட் போகல. 7,500 ஸ்டைஃபண்ட், 2 மாதம் ஸ்டைஃபண்ட் 15,000 இது வரைக்கும் போகல. நிறைய மாணவர்கள் நம்ம மெசேஜ் போட்டிருக்காங்க, இதை பற்றி பேசுங்கன்னு. நம்ம இந்த அலமலப்பில் பேசாமல் போது இதுவரை 4 மாதத்துக்கு போடல. ஏபிபியோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸ்டைஃபண்டை குறைச்சி வந்தோம்னாக்கா ஆட்கள் வெளியேறுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் மண்ணலி போட்டு முடியலாம். அப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் முழுக்க நீங்கள் கேட்குறீங்க. திட்டங்கள் எல்லாமே நடைமுறைத்து அதெல்லாமே போகும், அதுக்கு நிதி மட்டும் ஒதுக்க மாட்டான், ஆட்டோமேட்டிக்காக ஆள் இல்லை போயிடுவாங்க, திட்டம். ஆமாம், ஆள் இல்லைங்க, நாங்கள் திட்டத்தை மூடிட்டோங்க, அவ்வளோதான், மூட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அதோட ஏபிவிபி போயிட்டு இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக உள்ளக்கூடிய பேசி எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டு முதலமைச்சர் வந்து ஏபிவிபி ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளோ முதன்மை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் முடிச்சிடறேன், இன்னொரு பக்கம் எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. எஸ்எஃப்ஐ மற்றும் முற்போக்கு ஜனநாயக சக்தியுடைய மாணவர்கள் அமைப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம். அதில் இந்த போலீஸார் வந்து அடித்து துன்புறுத்தி ரத்தம் வர அளவுக்கு, காயங்கள் ஏற்படுற அளவுக்கு முரட்டுத்தனமான கொலைவெறி தாக்குதல் பண்ணி அந்த மாணவர்களை அடித்து கேஸ் போட்டு உள்ளே வச்சிருக்காங்க. எது அவங்க ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பை சார்ந்த, விசிக அமைப்பை சார்ந்த, மேலும் முற்போக்கு ஜனநாயக சக்திகளுடைய மாணவர் அமைப்பை சார்ந்த மாணவர்கள் நீட்டு வேணான்னு சொல்லி போராட்டங்கள் அடித்து உள்ளே ஏற்றிருக்காங்க. ஆனால் இவங்க நாங்கள் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்கள், எங்களுக்கு நாங்கள் பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்கிறவங்க பிஜேபியினுடைய ஏபிவிபி மாணவருடைய அமைப்பை உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசி 8 கோரிக்கைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு டிஸ்கஸ் பண்ணுறோம், அதை நிவர்த்தி செய்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்க பிஜேபியினுடைய கள்ள குழந்தை அப்படின்னு எழுச்சி தமிழ் சொன்னது உண்மையா இல்லையா? ஆனால் வன்னியரசு அவர்கள் சொன்னது உண்மையா இல்லையா? அப்போ நாங்களும் சொன்னோமே பிஜேபியினுடைய கள்ள குழந்தை, இது உண்மையா இல்லையா? அப்போ உண்மையிலே பிஜேபி எதிர்க்கிறவங்களா இருந்தாக்கா அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத ரமேஷ் பேச சொல்லுங்க பார்ப்போம். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அவங்க ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்தினாங்க, நாங்கள் ஃபுல்லாக நடைமுறைப்படுத்துகிறோம். சொல்லுங்க பார்ப்போம். பேசுவாப்லையா? சனாதனம் இனிமேல் எங்கேயுமே இருக்காதுங்க, பேச சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் பேசுறேன். அன்னை தமிழ் அரசனை என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. என்ன ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அதுக்கு எதிரான பதிவு போட்டவர். இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்றேன். அறநிலையத்துறை முழுக்க க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ்னாக்கா கபலீரம் பண்ணிடுவாங்க 5 வருஷத்துக்குள்ள. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் அந்த தீப என்ற பிரச்சனை இருக்குல்ல, அது கவர்மெண்ட் வக்கீல் வந்து அப்போசிட் பண்ணி, சிஎம் வந்து அப்போசிட் பண்ணி வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி அங்கே படியில் நின்று சண்டை போட்டு அனுப்பிச்சாங்க. கோர்ட்டு, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து மனு எல்லாம் வந்து நிற்கிது, சண்டை போட்டு அனுப்பிச்சாங்க. இதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தினுடைய தற்போது எம்எல்ஏ யாருனாக்கா ஆர்எஸ்எஸ் கேடராக இருந்த நிர்மல்குமார் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார். அப்போ அந்த இருக்கின்ற எனக்கா அது ஆர்எஸ்எஸ் முக்கியமான திட்டம் அது. அப்போ ஒரு திட்டம் அறநிலையத்துறை கைப்பற்றுறது முடிஞ்சுட்டு, 2வது திட்டம் திருப்பரங்குன்றம், அங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை போட்டாச்சா. இப்போ அங்கே ஈஸியாக பாருங்கள், வர்ற வருஷத்தில்
போய் விளக்கு ஏற்றுறாங்களா இல்லை மட்டும் பாருங்க. அங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கப்படுதா இல்லையான்னு பாருங்க. அங்கே இருக்க கிறிஸ்தவர்களுக்கும் அது தொந்தரவு. நாங்கள் என்னங்க பண்ணுறது, யூனியன் கவர்மெண்ட்டுங்க இன்றைக்கி சொன்னாங்கல்ல அதே பதில் தாங்க அன்றைக்கி சொல்லுவாங்க. இப்படி நிலைமைகள் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். இது பிஜேபியினுடைய பிளான்கள் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் இவங்க, பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர். ஆனால் பிஜேபியினுடைய திட்டங்கள் முழுக்க உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி அப்படின்னு நான் போகிற போக்கில் சொல்ல, முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து ரொம்ப மூர்க்கமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அனகொண்டாவாயை பிளந்து கொண்டு நிற்கிறது தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில். இதுக்கு துணையாக இணையாக இருக்கக்கூடிய விஜய்க்கு என்ன, அவர் சிஎம் அவ்வளோதான். இப்போ எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாப்புல, எந்த ப்ரெஸ் மீட்டு பண்ண மாட்டாப்புல, எதுவும் செய்ய மாட்டாப்புல, அது பாட்டுக்கு அங்கங்கே அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு பிரச்சனையாக யார் இருப்பா? கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா. இப்போ அவங்கள ஒரு நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்து, இல்லைனாக்கா நாங்கள் ஆளுநர் ஆட்சி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற நெருக்கடியை கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்களுடைய ஆதரவை பெறுவது. அப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்யூலர் ஃபேஸாக இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே டிவிக்கு, ஏன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சி போயிடுச்சு, விசிகா போயிடுச்சு, ஐஎம்யூலும் போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி செக்யூலர் ஃபேஸ். அப்போ தமிழ்நாட்டினுடைய செக்யூர் ஃபேஸும் அவங்க தான் இன்றைக்கி. அப்போ இவங்கெல்லாம் கூட இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஃபேஸ் அவங்க அப்படி தப்பாக போகட்டும். இப்போ விமர்சனம் ஆகுதுல்ல, இது போக போக டைல்யூட் பண்ணுறப்ப. அப்போ என்னன்னாக்கா அதுக்கு தான் இந்த ஐகோனா கிளாஸ் இந்த ஃபேஸ் கொண்டு வரும். இந்த 7 தலித்துகளுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி இதை ரஞ்சித் சொல்லவே தேவையில்லை, அண்ணன் உதவே தலைவங்கிற மாதிரி அண்ணன் ட்வீட்டை போட்டுருவார். இப்போ மற்ற அமைப்புகள் எவிடன்ஸ் கதிர் இருக்கார்ல, அவர் என்னன்னாக்கா முன்னாடி பேசும்பொழுது திமுக அரசே அப்படின்னு பேசுவார். இப்போ என்னன்னாக்கா தமிழ் சமூகமே இந்த கொலையை இந்த தமிழ் சமூகம் கண்டிக்காதா? விஜய் கண்டிக்க மாட்டாரா? டிவிகே கண்டிக்காதா? அந்த கூட்டணி கட்சிகள் கண்டிக்காதான் கேட்க மாட்டாரு. திமுக ஆட்சியப்ப ஸ்டாலின் கண்டிப்பாரா? முதலமைச்சர் கண்டிப்பாரா? திமுக கண்டிக்குமா? கூட்டணி கட்சிகள் வேடிக்கை தான் பார்க்கிறது. இப்பெல்லாம் பேச எவிடன்ஸ் கதிர் இந்த தமிழ் சமூகம் இதை வேடிக்கை பார்க்கிறது, இந்த தமிழ் சமூகம் இதை கண்டிக்கிறது, சமூகத்தை முறையிட்டுறது. இதெல்லாம் என்னன்னாக்கா இதெல்லாம் அப்படிதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜின் மாறும். ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு போகிறப்ப தான் இந்த கூட்டணி வெளியிலேருந்து உள்ளேருந்து இந்த ஆதரவு கூட்டணிகள் எப்படி நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கட்சிகளுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். அதனால் நமக்கு எந்த பிறழ்வும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகள் இப்போதைக்கு கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுனால இருக்கிறாங்க. ஆனால் இந்த கண்டிப்புகள் மிஸ் ஆகும் பொழுது நம்ம கேள்வி எழுப்புற இடத்துல இருக்கோம். அப்போ 3ஆவது இடத்துக்கு தமிழ் தள்ளப்பட்டதுக்கு ஏன் நீங்கள் கேட்கல? அப்புறம் இந்த அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனர் அமைச்சராக போடுறதுங்கிறது எப்படி சமூக நீதியாகும்? இதை ஏன் நீங்கள் கேள்வி எழுப்பலை? அந்த அறநிலையத்துறைக்கு ஒரு ஐஏஎஸ் பார்ப்பனர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை சேஞ்ச் பண்ணுறாங்க தலைமைச் செயலராக. இதையே நீங்கள் கேள்வி எழுப்பலை. இந்த கேள்விலாம் எழுப்பாத பொழுது சந்தேகம் நமக்கு இல்லை, மக்களுக்கு வரதான் செய்யும். சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது அந்த கூட்டணி கட்சிகளுடைய கடமை, பொறுப்பு. மக்கள் கையில் விட்டுறோம், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கையில் நம்ம விட்டுறோம். அதனால தான் சொல்கிறோம் டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு. போகிற போக்கள் திமுக எதிராக வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இல்லை. இந்த அஜித்துக்கு எதிராக ட்வீட் போட்டேன் அண்ணாக்கா தான் அஜித்துக்கு ரசிகர்கள் இல்லைன்னு ட்வீட் போட்டேன். அது ஏன் போட்டேன்னாக்கா மறுநாள் காலையில் ஒரு வீடியோ போட போகிறேன். அதுக்கு ஒரு முன்னாடியே அந்த யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேம்பாங்களா, அந்த மாதிரி நான் போட்டோன்னே அடிக்கட்டும், காலையில் நான் விளக்கத்தை கொடுத்தாதான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத. உடனே நைட்டு நான் எதிர்பார்த்து அஜித் ரசிகர்கள் அடிப்பாங்கன்னு, ஆனால் திமுக நடித்தாங்க. இதுக்கு நான் எதுக்கு திமுக நான் பேசுகிறேன்னாக்க திமுக தவறு செஞ்சாலும் நம்ம பேச தான் பார்ப்போம். அதனால திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதோ அவங்களுக்கு யாராவது இருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. திமுக நாளைக்கு பிஜேபி கிட்ட போனாலோ பிஜேபியோட கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்பட்டாலோ அப்போ நம்ம விமர்சனம் பண்ண தான் போகிறோம். அதனால தான் இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறது டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. முழுக்க பிஜேபி ஆர்எஸ் கொள்கை திட்டங்களை உள்ளே கொண்டு வரது இவ்வளோ ஒரு பேசியாச்சு. இதுக்கப்புறம் பண்ணுற நகர்வில் வச்சு நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். அதனால தான் நான் ட்வீட் போட்டதுக்கு காரணம், டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு போட்டதுக்கு காரணம் இதுதான். ஓகே, ஒரு ட்வீட்டுக்காக இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தில் எதுக்காக இந்த ட்வீட்டை போட்டிங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம நேர்களுக்கு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.